இருக்கும் அரும் தமிழ் மக்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். முதலாவதாக என்னுடைய 2 அணியினரையும் மேடைக்கு அழைக்கிறேன். பெற்றோரே அணி பேச இருப்பவர்கள் அனைவரையும் இந்த பக்கம் அழைக்கிறேன். அதே மாதிரி பிள்ளைகள் அணியினர் இங்கே வரவும். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்களை போல செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுவாள் என் ஆண்டாள். அதுபோல சனிக்கிழமை மாலை உங்கள் வேலைகளை எல்லாம் தள்ளி வைத்துவிட்டு நாவுக்கடியில் ஊறும் தமிழ் சுவைக்காக எங்கள் சென்னை டாக்கீஸின் தமிழ் அவைக்கு வந்திருக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் ஆண்டாளின் வாக்கிற்கிணங்க நிறைந்த செல்வமும் அன்பும் வளமும் பெருக வேண்டும் என்று மனதார வேண்டி, இன்றைக்கு மேடை ஏறுவதென்பது ஒரு தனி கலைங்க. மேடை ஏறுவதை விட மேடை ஏற்றி அழகு பார்ப்பதென்பது ஒரு தனி பெரும் கலை. அந்த வகையில் டாலஸ் புறத்தில் கடந்த ஓராண்டாக பல நல்ல தமிழ் நிகழ்வுகளை அரங்கேற்றி கொண்டு இன்று 2வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் சென்னை டாக்கீஸ்க்கு எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் சொல்லி, இன்றைய சூழ்நிலையில் பரிதாபத்துக்குரியவர்கள் பெற்றோர்களா பிள்ளைகளா என்னும் பட்டிமன்றத்தை இனிதே துவக்குகிறோம். இப்ப பாத்தீங்கன்னா 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தலைப்பே தேவைப்பட்டிருக்காதுங்க. ஏன்னா அந்த காலத்துல அப்பா அம்மா நில்லுன்னா நிற்போம், சொல்லுன்னா சொல்லுவோம், செய்யினா செஞ்சு முடிப்போம். ஆனா இந்த காலத்துல பிள்ளைங்க செய்யினா நம்மளும் செஞ்சு விட்டுடுறாங்க அப்படின்னு பெற்றோர்கள் அணி புலம்புறாங்க. இந்த பிள்ளைகள் அணி என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் கேப் கிடைச்சா போதுமே, உடனே அந்த காலம்னு ஆரம்பிச்சிருவீங்களே. உலகத்திலேயே முதல் முறையா சென்னை டாக்கீஸ் தான் பிள்ளைகளேன்னு எங்க அணி தரப்பு என்ன பாடுபடுறோன்னு ஒரு பட்டிமன்றம் வச்சிருக்காங்க. இவ்வளோ நேரம் நீங்க விட்டு இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், இப்பதான் உங்க வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏற்கிறதுக்கு நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு பிள்ளைகளே அணி வந்திருக்காங்க. இது இன்றைக்கு எத்தனை ரிலேட்டபிளான ஒரு தலைப்பு என்பது நமக்கு போக போக ரொம்ப நன்றாகவே புரிந்துவிடும். வால்மார்ட்ல என்னோட தோழியை பார்த்தேங்க, ரொம்ப டென்ஷனா இருந்தா போன வாரம். என்னம்மா இவ்வளோ டென்ஷன் அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல நாளைக்கு என் பொண்ணுக்கு ஸ்டார் டெஸ்ட், அதனால ஸ்நாக் வாங்க வந்திருக்கேன்னா. ஸ்டார் டெஸ்ட்டுக்கு நீ ஏமா ஸ்நாக் வாங்குற அப்படின்னு. இல்ல எக்ஸாம் முடிச்சோடனே டயர்டா இருப்பாங்களாம், அப்ப இந்த ஸ்நாக் எல்லாம் வேணுமா, லெட்டர் வந்திருக்கு அப்படின்னா. என் கண்ணு முன்னாடி நம்மளோட எக்ஸாம் டைம்லாம் போயிட்டு இருந்தது. இதுல ஒரு ட்விஸ்ட், ஒரு சாஃப்ட் ரூல் என்னன்னா, எக்ஸாமுக்கு முன்னாடி அவங்க படிக்கவே கூடாதாம். அப்ப நான் நினைச்சேன், அந்த ரூல் மட்டும் இருந்திருந்தா பாதி பேர் இங்க வந்திருக்கவே மாட்டோம். நாங்க எல்லா எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் படிச்சவங்க தானே. பக்கத்துல தோழியோட பொண்ணு ரொம்ப ஜாலியா இருந்தா. நீ ஏமா ஜாலியா இருக்க அப்படின்னு கேட்டா அவ சொன்ன, ஆன்டி தமிழ் ஸ்கூல் முடிஞ்சது, என்னோட ஸ்டார் டெஸ்ட் முடிய போகுது, 2 வாரத்துல ஊருக்கு கிளம்புறோம், சண்டே நிம்மதியா தூங்குவோம் ஆன்டி அப்படின்னு அவ சொன்னான். ஆக இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கு. இதுக்கு இந்த பஞ்சாயத்துக்கு பேசி தீர்வு காண்றோம் அப்படின்னு சொல்லி எந்த தாமதமும் இல்லாம இன்றைய சூழ்நிலையில் பரிதாபத்துக்குரியவர்கள் பிள்ளைகளே எனும் அணியின் வாதத்தை துவங்க முதலில் அழைக்கிறேன். வாங்க விஹானா, செல்வி விஹானா நந்தகுமார். செல்வி விஹானா நந்தகுமாருக்கு இதுதான் முதல் பட்டிமன்ற மேடை. அவங்க பார்க்கறதுக்கு அவங்களே திருக்குறள் மாதிரி இருக்காங்க. ஆனா இந்த சின்ன வயசுல அந்த குழந்தை கிட்டத்தட்ட 250 திருக்குறள்களுக்கு மேல மனனம் செய்து சொல்லக்கூடியவர். கதை, கவிதை, பல போட்டிகளில் கலந்து கொண்டிருப்பவர். பேரவையின் குரல் தேனியில மிகப்பெரிய சிறப்பு பரிசு பெற்றவர். அதனால அவர்களுக்கு உங்களுடைய கரகோஷங்களோடு சென்னை டாக்கீஸின் பெருமை மிகு அறிமுகமாய் செல்வி விஹானா அவர்களை பேச அழைக்கிறோம். செந்தமிழ் என்னும் தலையணை சூட்டி செம்மாந்தனருக்கும் என் தமிழுக்கும் இந்த அவையை அலங்கரித்து கொண்டிருக்கும் ஆன்றோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் என் பணிவான முதற்கண் வணக்கம். அப்பா, இந்த பட்டிமன்றத்துக்கு என் அம்மா கொடுத்த டார்ச்சர் இருக்கே, அப்படியே போக்கிரி படத்துல வர பிரகாஷ் ராஜ் மாமா நிலைமை தான் எனக்கு. நான் தூக்கத்துல உளரும் போது கூட
நான் தூங்கல நான் படிச்சிட்டேன்ட்டு சொல்ற மாதிரி ஆயிருச்சு. என் ஸ்டைல் வணக்கத்தை பாருங்க. என் நெஞ்சுக்குள்ள குடி இருக்கும் நம்ம சொன்ன வெறித்தனம். ஏன்னா இப்ப லோக்கல் தான் நம்ம கெத்தா உள்ளாத்தனும். என் நெஞ்சில் குடி இருக்கும் நண்பா நண்பீஸ் அனைவருக்கும் நாங்க தான் ஜெயிக்க போறோம் கனவு காண்ற எதிரணிக்கும். நாங்க தான் ஜெயிக்க போற எதிரணின்னு யாரம்மா சொன்ன? இங்க உட்கார்ந்துருக்காங்களே அவங்களதான். எங்க பக்கமே தீர்ப்பு கொடுக்க போற நடுவர் அவர்களுக்கும் என் அன்பான வணக்கம். இங்க அமெரிக்கால இருந்துட்டு நாங்க தமிழ் பேசப்படுற பாடு இருக்கே, அது எப்படி இருக்கு தெரியுமா? வேணாம், வலிக்குது, அழுதுருவேன், அப்படிதான் இருக்கு. பெத்தவங்க மத்தவங்க முன்னாடி பாராட்டு வாங்கணும்னு நாங்க இவ்வளோ கஷ்டப்படுறோம். நீங்களே சொல்லுங்க நடுவர் அவர்களே, நாங்க எவ்வளவு பாவம்ட்டு. ரொம்ப பாவம் தான்மா, பார்த்தாலே தெரியுது, ஜொலிக்கிறீங்க. அடுத்து இந்த டயட் உண்மை. என்ன பாருங்க, நான் பார்த்தா எப்படி இருக்கேன்? ஜம்முன்னு ஜோரா இருக்கீங்க. உங்களுக்கு என்ன? அட போங்க, காத்தடிச்சா பறந்து போற மாதிரி இருக்கேன். எனக்குலாம் எதுக்கு டயட்டு? பால் ஊட்டி வளர்க்க வேண்டிய என்ன டாக்டர் பால் வீடியோ பார்த்து அம்மா பண்ற அழுப்பு இருக்கே. எப்பா முன்னாடில ஜாம் பிரெட்டு நியூட்டலா டோஸ்ட்னு கொடுப்பாங்க. இப்ப டிஃபன் பாக்ஸ்ல எப்பவுமே ஸ்ப்ரவுட்ஸ் ப்ராக்கலி தான் கிடக்குது. அவங்க மட்டும் சின்ன வயசுல பஞ்சு மிட்டாய், தேன் மிட்டாய், கடலை மிட்டாய் ஜாலியா சாப்பிட்டு எங்ககிட்ட மட்டும் சுகர் வேண்டாம், இன்ஃப்ளமேஷன் வரும், ஃபைபர் வேணும், புரோட்டீன் வேணும்னு சொல்றாங்களே, இது எந்த ஊர்ல நியாயம்? எங்களுக்கு பிடிச்சதோட டாக்டர் பாலுக்கு பிடிச்சதா இப்பெல்லாம் பண்றாங்க. உள்ளுக்குள்ள பீஸாவுக்கும் பர்கருக்கும் நாங்க ஏங்குற ஏக்கம் இருக்கே, அது தனி பரிதாபம். பேரண்ட்ஸ் இப்ப இன்னொரு லெவல்ல போயிட்டாங்க. குழந்தை பிறந்தோடனே வெல்கம் பேபி வீலாக், நாங்க சாப்பிட்றது, தூங்குறது, அழுகிறது எல்லாம் இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறாங்க. முன்னாடி நான் அழுதா அப்பா தான் வருவாங்க, இப்ப அழுதா கேமரா தான் முதல்ல வருது. பாவம் நாங்க, எங்க லைஃப் ஃபுல்லா ரீல் ஆயிடுச்சு. நடுவர்களே கடைசியா அந்த ஸ்கெடியூல் கொடுமைய பாருங்க. நாங்க அவங்க சின்ன வயசுல என்னெல்லாம் மிஸ் பண்ணாங்களோ அது நாங்க பண்ணுமா. காலையில ஸ்கூல் முடிஞ்சா சாக்கர், ஜிம்னாஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் டான்ஸ் கிளாஸ், மியூசிக் கிளாஸ், கோடிங் கிளாஸ். சப்பா இப்பவே கண்ணை கட்டுதே. வீக் டேஸ் ஃபுல்லா பிஸி, வீக்கெண்ட் வந்தாலும் ரெஸ்ட் இல்லை. இந்த காம்படிஷன் அந்த ப்ரோக்ராம்ட்டு போயிட்டே இருக்கும். அதனால தான் நான் தைரியமா சொல்றேன், 90s கிட்ஸ் என்று பெருமையை சொல்லிக்கிட்டு இன்னும் சின்ன பசங்களாவே இருக்கிற பெற்றோர்கள் கிட்ட மாட்டிக்கிட்ட பிள்ளைகள் தாங்க பரிதாபத்துக்கு புதியவர்கள். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். வழக்கமா சண்டை எல்லாம் வந்துச்சுன்னா பிரம்மாஸ்திரத்தை கடைசியா இறக்குவாங்க, பிள்ளைகளை அணி முதலே இறக்கிட்டாங்க. படன்னு பட்டாசு மாதிரி வெடிச்சு தள்ளிட்டாங்க. ஏதாவது அவங்க சொன்னது உங்களுக்கே அடுக்குமா? பாவம், பீட்சா பர்கருக்கு ஏங்குறது இது என்ன மேயருக்கு அனுப்ப வேண்டிய மனு மாதிரி அந்த குழந்தை புலம்பிட்டு போயிருக்கு. ஆனா இந்த பக்கம் ஒன்றும் சலைச்சவங்க இல்லைங்க, எங்க பக்கமும் ஒரு பிரம்மாஸ்திரம் இருக்கு அப்படின்னு இந்த சூழ்நிலையில் பரிதாபத்துக்குரியவர்கள் பெற்றோர்களேன்னு முதல்ல பேச வராங்க நம்ம சிறுகிருத்தி அவர்கள். ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். சொன்னவங்களால நம்ப முடியுதா? இந்த குழந்தை சின்ன வயசுல ஸ்டாண்டப் இஸ் சீரியஸ், காமெடி இஸ் சீரியஸ் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிறுகிருத்தி பொறுத்த வரைக்கும் அது ஒரு கியூட் பிஸ்னஸ். ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளவு அழகான மழலை தமிழ்ல அவங்களுடைய நகைச்சுவை கேட்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். சிறுகிருத்திக்கு இது பட்டிமன்றத்திற்கு முதல் மேடை, அதனால அவங்களுடைய கரகோஷத்தோடு அவர்களை பேச அழைக்கிறேன். பிள்ளைகளுக்கு அதிக சுமைன்னு ஒரு எண்ணம் இருக்கு. அவங்க வேலையை பார்க்கறது மட்டுமே சுமைனா, பெற்றோர்கள் அவங்க வேலையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைகள் வேலைக்கு உதவி பண்றாங்களே, அதுக்கு என்ன சொல்லுவீங்க நடுவர் அவர்களே? சொல்லத்தாமா வேணும், யோசிக்கிறேன். சும்மா இல்லைங்க, எங்க அப்பா ஒரு CSO, சீஃப் ஷட்டில் ஆஃபீஸர். பேரண்ட்ஸோட டே டு டே லைஃப் பத்தி ஒரு பாட்டு பாடுறேன், கேளுங்க. ரோட்டு வழி எங்கும்
முடிஞ்சது ஐயா ஐயா, இப்போ ஆட்டோ கிளாஸுக்கு டிரைவ் ஐயா ஐயா. பாட்டு கிளாஸ் முடிஞ்சது ஐயா ஐயா, இப்போ பாட்டு கிளாஸுக்கு டிரைவ் ஐயா ஐயா. மேத்து கிளாஸ் முடிஞ்சது ஐயா ஐயா, இப்போ மற்ற கிளாஸ் என்ன இருக்கு ஐயா ஐயா. டக்கு டிரைவ் டிரைவ் ஐயா ஐயா, டக்கு டிரைவ் டிரைவ் ஐயா ஐயா. இந்தியன் பேரண்ட்ஸோட மைலேஜ் வந்து கேப் டிரைவர் மைலேஜோட டபுள். ஓட்டி ஒர்க் பண்ணி ஓட்டியே காலத்தை தள்ளுவாங்க. எல்லா அம்மாக்களும் COOs, சீஃப் ஆஃப்லோடிங் ஆஃபீஸர். கிட்ஸோட பேக், வாட்டர் பாட்டில், லஞ்ச் எல்லாம் ஆஃபர் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட். அது தவிர ஸ்கூல் கிளாஸஸ் எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அவங்க CPAயாக இருப்பாங்க. அதாங்க சீஃப் பேக்கிங் அசிஸ்டன்ட். நாங்கள் ஜாலியாக ஸ்கூல் கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு வருவோம். எங்களுக்கு என்ன காசா பணமா? அம்மாக்கள் தான் CFOs ஆச்சே, சீஃப் ஃபியூவலிங் ஆஃபீஸர். 24/7 தோசா மில்க் ஸ்நாக், ரிப்பீட், தோசா மில்க் ஸ்நாக். நாங்கள் ஹோம்ஒர்க் பண்ணும்போது கூட அவங்க கடமையாக ROI மறக்க மாட்டாங்க. அதாங்க ரிட்டர்ன் ஆன் இட்லி. பிள்ளைகளை மகிழ்ச்சியா வச்சுக்க பக்கத்து வீட்டுக்காரன் என்ன பண்றான், எதிர் வீட்டுக்காரன் என்ன பண்றான், வாட்ஸ்அப்ல என்ன பேசுறாங்க, லேட்டஸ்ட் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணியே பாதி வாழ்க்கைய பெற்றோர்கள் பரிதாபமாக தொலைச்சிடுறாங்க. தேடி பிரிச்சு வாங்கின டிஸ்னி உருப்போச்சாச்சான் பொம்மை வாங்கி கொடுத்தா நாங்க தொலைச்சிடுவோம். எங்களுக்கு உருப்போச்சாச்சான், அவங்களுக்கு உருப்போச்சாச்ச. ஆஃபீஸ்ல வேணா பெற்றோர்கள் ப்ராஜெக்ட் மேனேஜரா இருக்கலாம், ஆனா ஸ்கூல் ஆர்ட் அசைன்மெண்ட்னா நாங்க ப்ராஜெக்ட் மேனேஜர், அவங்க டீம் மெம்பர். 2 நாள் ஆச்சு, இன்னும் முடியலையான்னு கேட்போம். இப்போ எல்லாரும் பிள்ளைகள் எதிர்காலம் பத்தி பேசுறாங்க. அந்த ஃபியூச்சரை பில்ட் பண்றதுக்கு பெற்றோர்களோட கேலண்டர் ஃபுல், மைண்ட் ஃபுல், பாக்கெட் எம்டி. அதனால தான் நான் சொல்லுவேன், பரிதாபத்திற்கு உரியவர்கள் பெற்றோர்கள் இல்லை, மிகவும் பரிதாபத்திற்கு உரியவர்கள் பெற்றோர்களே. ஸ்ரீகிருதி வந்து அழகா சொல்லிட்டாங்க. அவங்க பாடின பாட்டை வந்து சென்னை டாக்கீஸ் சொல்லி நம்ம எல்லாரும் ரிங்டோனா வச்சுக்கணும். ஏன்னா அவ்வளோ பேரும் அத்தனை கிளாஸ்க்கு கூட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? சரி, இப்போ இவங்க வச்சிருக்கிற வாதத்துக்கு இவங்க என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அடுத்து பரிதாபத்துக்குரியவர்கள் பிள்ளைகளேன்னு பேசுறதுக்காக தீத்யா அசோக்குமார் அவர்களை வரவேற்கிறேன். தீத்யா அவர்கள் டாலஸோடைய சிறந்த பேச்சாளர், 8ஆம் வகுப்பு மாணவி தான். நம்மளாம் சண்டே தமிழ் ஸ்கூல் போறதோட இல்லாம 8th தமிழ் முடிச்சுட்டு ஹியூஸ்டன் வர்ச்சுவல் அகாடமியில உயர்கல்வி தமிழ் பயின்று வராங்க. அதுக்காகவே அவர்களை தனியாக பாராட்டலாம். கவிதை, பேச்சு, திருக்குறள்னு அவங்களுடைய பாதம் படாத தமிழ் மேடை இல்லை. சென்னை டாக்கீஸின் அறிமுகம் இவர்கள் என்ன சொல்ல போறாங்க நம்ம கேட்கலாம். தொடங்குங்க தீத்யா. வணக்கம், நான் தீத்யா அசோக்குமார். பெற்றெடுத்த பெற்றோருக்கும் என்னை தத்தெடுத்த தமிழுக்கும் முதல் வணக்கம். அன்றாடம் வீட்டில் நடக்கும் விவாதத்திற்கு இன்றைக்காவது முடிவு கிடைக்கும் என நம்பி வந்திருக்கும் அவையோருக்கு என் அன்பான வணக்கம். எல்லா கேஸையும் பிள்ளைகளான எங்க மேல எழுதிடலான்னு தைரியமா பேச வந்திருக்க எதிரணிக்கும் என்னதான் போய் கேஸ் போட்டாலும் அதை பால் தனியா தண்ணீர் தனியா பிரித்து பார்க்கும் அந்த பறவையை போல பழையது பாவம் எதுன்னு பிரித்து பார்த்து பரிதாபத்திற்கு உரியவர்கள் பிள்ளைகளே என தீர்ப்பு சொல்ல வந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் என் முத்தான வணக்கம். நம்ம எதிரணி ப்ரோமோல சொன்னாங்க அவங்களுக்கு ஆட பிடிக்குமா பாட பிடிக்குமா, அதனால அவங்களோட ஆசையை பெற்றோர்கள் கனவா வாழ்றாங்களா. இப்படிதாங்க எங்க அப்பா எனக்கு ஸ்விம்மிங் பிடிக்கும்னு கனவு கண்டுட்டு 4 வருஷமா தொடர்ந்து ஸ்விம்மிங் கிளாஸை கொண்டு போய் விட்டுட்டு இருந்தாரு. நான் போனதென்னவோ அங்க ஸ்விம்மிங் முடிச்சு தர நிட்டலா ஸ்ட்ராபெரிக்காக. ஆட பாவீங்களா, இது அவருக்கு தெரியுமா? எத்தனை நாளா சொன்னீங்கம்மா. குழந்தைங்களுக்கு ஏன் பிடிக்கும் எதுக்கு பிடிக்கும் தெரியாம கொண்டு போய் சேர்த்து விட வேண்டியது, அதுக்கப்புறம் பாதி நாள் ஷாப்பை சர்வீஸ் பண்ற புலம்ப வேண்டியது.
கோவிடுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா கிளாஸையும் நிகழ்நிலையில இருக்கிற வசதியை தந்துட்டாங்க. வண்டி ஓட்டுற வேலை மிச்சம் ஆயிடுச்சுன்னு சும்மா இல்லாம எக்ஸ்ட்ரா 2 கிளாஸும் சேர்த்து விட்டாங்க. அதனால பேச்சு துணை கூட ஆள் இல்லாம ஹலோ யாரா இருக்கீங்களா, நான் பேசுறது கேக்குதான்னு சொல்லிட்டு பரிதாபமான நிலையில இருக்கோம். சரி, பள்ளியில் ஒரு கிரேடிங் சிஸ்டம் வச்சிருப்பாங்க, அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா என் வீட்டில் ஸ்பெஷல் கிரேடிங் என்னன்னு கேளுங்க. ஏனா ஆவரேஜா, பினா பிரிங் த பெல்ட்டா, சினா சி யுவர் செல்ஃப் அவுட்டா, டினா டோன்ட் ஈவன் கம் ஹோமா, எஃப்னா என்னன்னு கேட்பீங்க. சாரிங்க, எங்கள் வீட்டில் எஃபர்டெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். சரி நடுவரே, நீங்கள் சின்ன வயசு இருக்கும்போது மார்க் கம்மியாக வாங்கினீங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க? இப்படி பொசுக்குன்னு கேட்டால் என்னமா சொல்வேன் பண்ணுவாங்க. ஆனால் நான் பேசிக்லி கொஞ்சம் குட் கேர்ள். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் நடுவராக இருக்கீங்க. ஆனால் பொதுவாக மற்றவங்க வீட்டில் அடிப்பாங்க, திட்டுவாங்க, மேக்ஸிமம் சோறு போட மாட்டேன்னு மிரட்டுவாங்க. ஆனால் என் வீட்டில் பேசியே கொள்ளுவாங்க. எது கேட்டாலும் லெக்சர், லைஃப் லெசன், அட்வைஸ், டார்ச்சர், இப்படி தாங்க. போன வாரம் கொப்பாவில் இருக்கிற லைஃப் சேஃப்டி பார்க்குக்கு போயிட்டு வந்தேன். கிளாஸ் முடிச்சோடனே அவங்க ஒரு ரிட்டர்ன் பை தந்தாங்க. அதில் ஹேண்ட் சானிடைசர் இருந்துச்சு, பேண்டேட் இருந்துச்சு, கூட ஒரு பென்சிலும் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு எதுக்கு இதில் பென்சில் தந்திருப்பாங்கன்னு கேட்டா. உடனே எங்கள் அம்மா, இஃப் யூ மேக் அ மிஸ்டேக், a pencil will let you correct it, a pen will leave a mark. இப்போ இந்த இடத்துல இந்த லைஃப் லெசன் ரொம்ப தேவையா? 12 மணி வரைக்கும் ரீல்ஸை பார்த்துட்டு அந்த ரீல்ஸை யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம எங்களுக்கு போய் சாப்பிட்டு. இந்த ஜென்ரல் பேரண்டிங்க்கு ஒரு முடிவு காட்டியே ஆகணும். பேரண்டிங்ல ஒருத்தர் குட் காப்பா, இன்னொருத்தர் பேட் காப்பா, அடுத்த தடவை இவங்க குட் காப்பா, அவங்க பேட் காப்பா. ஒவ்வொரு தடவையும் நம்ம சைடு யாரும் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே நம்மளை முடிச்சிடுவாங்க. எப்படியும் நோ தான் சொல்ல போறீங்க, இந்த மனசு நோ கடிக்காம நோ சொல்லுவீங்களா? நாங்க எப்பயோ இருக்கா ஃபோன் வேணும்னு கேட்டது இருப்போம், சிம்பிளா நோ சொல்லியிருக்கலாம்ல. அதை விட்டுட்டு எங்க சொந்த காசை தான் ஃபோன் வாங்கணும்னு அழுந்து விட்டுட்டு ஹைஸ்கூல் போன பிறகு அவங்களே தானா ஃபோன் வாங்கி தருவாங்க. ஏன்னு கேளுங்க, இந்த பிக்கப் ட்ராப் அவங்களுக்கு வசதியா இருக்கணும்னு. இந்த கேஜெட் எல்லாம் வச்சுட்டு எங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ண அப்போதான் ஃபோன் எடுத்திருப்போம், வீட்டில் மாட்டிருப்போம். உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் ஃபோன் நோண்டுறதா காரணம்னு அப்பா சொல்லுவாரு. எங்க அம்மா முந்தா நேற்று வந்து வயிற்று வலியா இந்த ஃபோன் கணக்கில் கட்டிடுவாங்க. இவங்களே ஃபோன் வாங்கி தருவாங்களா, அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனைக்கும் ஃபோன் தான் காரணம்னு சொல்லுவாங்களா. இது எப்படி இருக்குன்னா, இவங்களே படம் எடுப்பாங்களா, அதுக்கப்புறம் கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி லீக் ஆச்சுன்னு அழுவாங்களா. காலேஜ்ல என்ன படிக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு 6ஆம் கிளாஸ்லேயே அதுக்கேற்ற மாதிரி முடிவு எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்கணும். இந்த ஓட்டத்துல பக்கத்து வீட்டுல இதை பண்றாங்க, எகுத்து வீட்டுல அதை பண்றாங்க, நீ எல்லாத்தையும் பண்ணுன்னு எங்களை பியர் பிரச்சனை தள்ளி விட்டுறீங்க. நீ படிக்கிறதுக்கு இது வேணும் அது வேணாம் வழிகாட்டியா இருந்தே எங்களோட ஓடாம எங்களை ஓட்டத்துல தள்ளி விட்டுட்டு நின்று அழகு பார்க்குறீங்க. இப்போ பரிதாப நிலையில இருக்கவங்க நீங்களா நாங்களா? வீட்டுல மளிகை சாமான் தீந்துச்சுன்னா உடனே வாங்கிட்டு வான்னு அம்மா காசு கொடுத்து அனுப்புனப்போ 4 கிலோ கருப்பு புளி மஞ்சத்தூள்டா, 4 கிலோ கருப்பு புளி மஞ்சத்தூள்டான்னு மியூசிக்கு போட்டு வாங்க வேண்டிய பொருளை மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு கூடவே உங்களுக்கு பிடிச்ச ஆரஞ்சு மிட்டாய் வாங்கிட்டு கரெக்டாக மிச்ச சில்லறைய கணக்கு போட்டு திரும்ப வாங்கிட்டு வரும்போது இருந்த இண்டிபெண்டன்ஸும் ஃப்ரீடமும் உங்கள் வாழ்ந்து வர கதையாக மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இன்றைய ஹெலிகாப்டர் பேரண்டிங்கும் சமுதாய கட்டமைப்பும் இந்த அனுபவத்தை எங்களுக்கு தர ரொம்ப தாமதமாகுது. இறுதியா தலை ஸ்டைல்ல தினமும் காலை பேன்கேக் கேட்டேன், ஸ்நாக்ஸுக்கு தானே குக்கி கேட்டேன், வாரம் ஒரு முறை ஐஸ்கிரீம் கேட்டேன், எப்பயாச்சும் தானே நிட்டலா கேட்டேன், மில்லட்ஸ் இல்லா தோசை கேட்டேன், டயட்டு இல்லா ஃபுட்டே கேட்டேன், அடிக்கடி தானே ஸ்லீப்பவர் கேட்டேன், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லா வீக்கெண்ட் கேட்டேன், தமிழ் கிளாஸ் இல்லா சண்டே கேட்டேன், ரொபாட்டிக்ஸ் இல்லா சம்மர் கேட்டேன், ஏபி இல்லா ஜிபிஏ கேட்டேன், கிட்ஸுக்கு மட்டுமே பார்ட்டி கேட்டேன், ஆப்பிள் மட்டும் இல்லா கேஜெட் கேட்டேன், லெக்சர் அடிக்கா பேரண்ட் கேட்டேன், இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, இதிலே எதுவும் நடக்கவில்லை என்று விரக்தியுடன் பரிதாபத்திற்கு உரியவர்கள் பிள்ளைகளே என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
எல்லா பாலையும் சிக்ஸர் அடிச்சுட்டு சூப்பரா சொல்லிட்டாங்க. ஜென்டில் பேரண்டிங்ல ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க பாவம். ஆமாமா, அது கொடுமை வந்து சொல்லிட்டாங்க. அதாவது டக்குன்னு அடிச்சா கூட வாங்கிட்டு அடுத்த பக்கம் போயிடுவோம், பேசியே கொள்றாங்கன்னு அழகா சொல்லிட்டாங்க. இப்போ தீத்யா வைத்த வாதத்திற்கு வந்து இந்த பக்கம் பெற்றோரேன்னு பேசுறதுக்காக சாஷ்வந்த் வருகிறார். சாஷ்வந்த் வந்து 10வது படிக்கிறாங்க. ஆனா இவருக்குள்ள ஒரு லயனல் மெஸ்ஸி இருக்காங்க, வைபவ் சூரியவம்சி இருக்காங்க. அந்த அளவுக்கு கிரிக்கெட் சாக்கர்னு இவர் பண்ணாத வேலை இல்லை. ஸோ இன்றைய சூழ்நிலையில் பரிதாபத்துக்குரியவர்கள் நாங்க தாங்க அப்படின்னு பேச வராரு. சாஷ்வந்த் தொடங்குங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும் பரிதாபத்துக்குரிய பெற்றோர்களே, சீரும் செழிப்புமாய் வாழும் பிள்ளைகளே, வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். குழல் இனிது யாழ் இனிது மலரை என் சொல் இனிது, அதற்கு இணையான இனிது நம் நடுவர் பிரீத்தி அவர்களின் பேச்சும் இனிது என்று சொல்லி என் விவாதத்தை ஆரம்பிக்கிறேன். என்னங்க பார்க்க டீனேஜர் மாதிரி இருக்கானே, இவன் பெற்றோர்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கான்னு நினைச்சிங்களா? ஆமாங்க, டீனேஜர் ஆகிட்டல்ல, இன்னமும் அறிவரலன்னா எப்படி? அங்கே இந்த பக்கத்துலேருந்து ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குல்ல, ஒரு நாள் பிள்ளைகள் எடுத்து வாழ்ந்து பாரு, அப்போ எல்லாமே உனக்கு புரியும். ஆனால் நான் சொல்கிறேன், ஒரு நாள் இல்லை, 1 மணி நேரம் பெற்றோர்கள் எடுத்து வாழ்ந்து இல்லை யோசிச்சு பாருங்க, அப்போ எல்லாமே படிச்சு புரியும். நம்ம தீத்யா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் போட்டிருப்பாங்க ஏபி எக்ஸாம்னு. ஒரு 4-5 எக்ஸாம் ஏபி, அதுக்கே எப்படின்னா பிஏவாக இருக்காங்க உங்கள் பெற்றோர்கள், பர்சனல் அசிஸ்டண்ட்டாக வாழ்க்கை முழுக்க பிறந்ததுலேருந்து அவங்க எவ்வளோ பேசணும். ஐம் ரியலி சாரிங்க ஆண்டி. அப்புறம் என்ன சொன்னீங்க, எல்லாத்துக்கும் ரூல்ஸ் போடுறாங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, பூவை பூனும் சொல்லலாம், பொய் போடணும் சொல்லலாம், ஆனால் அதுக்கு பூண்டுன்னு சொல்ல முடியுமா? பெற்றோர்கள் சொல்கிறது விதிமுறைகள் அல்ல, அது வழிமுறைகள். இட் இஸ் மஸ்ட் டு, இட் இஸ் ஹவ் டு டு. எப்படி இது கூட தெரியாம இங்க 4 பேர் கிளம்பி பக்கமா பேசுறாங்க. நீ பேசுதான். பரிதாபத்தோட பாவ கூட பார்க்காத 2 சின்ன பசங்கள் கிட்ட சில கேள்விகளை கேட்க விரும்புகிறேன். ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை கூட சாப்பிட ஹோட்டலுக்கு செல்லாதவர்களா நீங்கள்? தீபாவளி பொங்கலுக்கு மட்டுமே துணிக்கடை பக்கம் சென்றவர்களா நீங்கள்? இல்லை இன்டர்நெட் இல்லாத காலங்களில் வாழ்ந்ததுண்டா? ₹1 என் பாக்கெட் மணியின் பேரின்பத்தை 1000 முறை சொன்னால் கூட புரியுமா உங்களுக்கு? இப்படிப்பட்ட எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த பெற்றோர்களே ஒரு நாள் கூட கூறியதில்லை அது பரிதாப வாழ்க்கை என்று. சந்தோஷமா தான் வாழ்ந்தார்கள். சரி, 2 பசங்க புரியாம பேச வந்திருக்காங்கன்னு தெரியுது, ஆனா குரூப்ல டூப்பா 2 பெற்றோர்கள் பேச வந்திருக்கிறத பார்த்தா பரிதாபப்படும் போல இருக்கே. அங்கிள், வாட் அங்கிள், வெரி ராங் அங்கிள். அவை பாட்டி பாடிப்பாங்க, அரிது அரிது மாணவராய் பிறத்தல் அரிது. ஆனா அதே அவை பாட்டிக்கு இன்னைக்கு இருந்தாங்கன்னா, அரிது அரிது ஜென்சி கிட்ஸுக்கு பெற்றோரா இருப்பது அரிது, அதனினும் அரிது வெளிநாட்டில் இருக்கும் இந்தியன் பெற்றோராய் வாழ்வதும் அரிதுன்னு பாடியிருப்பாங்க. என்னப்பா அப்பாஸ் மாதிரி இருக்கு, ஆனா ஆத்திச்சூடியில பின்றியப்பா. அதுவும் எங்க பெற்றோர்கள் தான் நிறைய காரணம். இங்க 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. ஒன்று ஏஐ, இன்னொன்று பேரண்ட்ஸ். அவங்க கேட்கறதெல்லாம் ஒன்று தான். எப்படி ஏஐ ஆஸ்க் எனிதிங் கேட்குதோ அதே மாதிரி பெற்றோர்கள் கேட்கணும். அப்படி இல்லைன்னா அது பேட் பேரண்டிங்னு சொல்லி இப்படி தான் எதிர்நிலையில் உட்காந்து பேசுவாங்க. ஆனால் பாருங்க, பேரண்ட்ஸ் கஷ்டப்படுறதுலாம் ஒன்று தான், நாங்கள் நல்லா படிக்கணும்னு. ஆனால் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். பசங்களாம் கிளாஸில் உட்காந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. மண்டையில் படி பொண்ணு ஏறல்லடி, அழகுல உன்ன மிஞ்ச ஆள் இல்லடி, மீனுக்குன்னு ட்ரெண்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் சில பெற்றோர்கள் இருக்கிறாங்க நடுவர்களே, பரிதாபத்தின் உருவமாகவே இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு ரோல் மாடலா இருக்கணும், பசங்க நாம டிவி பார்த்தா அவங்களும் பார்ப்பாங்க, பிள்ளைகள் ஓடி ஆடி விளையாடணும்னு இருக்காங்க. ஆனா நாங்க டிவி தானே போட மாட்டீங்க, ஐ டோன்ட் கேர், அதான் ஃபோனு லேப்டாப்லாம் இருக்கே, அதை ஒரு தியாகமாக கூட கன்சிடர் பண்ண மாட்டோம். இதுக்கு பருத்தி முட்டை கூட ஒன்றே இருந்திருக்கலாம். பேரண்ட்ஸாக இருக்கிறது ஈஸின்னு நினச்சிங்களா? ஒரு பெற்றோர் வாழ்க்கையில் ஹெல்ப்பர், டீச்சர், டியூட்டர், ஃபினான்ஷியர், கடைசியாக கிராண்ட்பா கிராணி, ஐயோ சாரிங்க, கிராணி இல்லை, நானி வேலையும் சேர்த்து பார்க்கணும்.
இவ்வளோ ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை பெற்றோர்கள் தாங்க பெற்றவர் தாங்கய்யா பெற்றோர்கள். இன்னும் சில பசங்க இருக்காங்க நடுவர்களே, குக்கிங் ஐடியஸில் என்னத்தையாவது பார்க்க வேண்டியது, அதுக்கு பேரண்ட்ஸும் குட் பேரண்டிங் பண்ணணும், என்கரேஜ் பண்ணணும்னு பேரில் லெட்ஸ் கோ பை இன்க்ரீடியன்ட்ஸ்னு கிளம்பிடுறாங்க. அன்றைக்கி தாங்க தெரியாமல் அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிட்டேன். அந்த பொண்ணு இந்த பவுடரை போடுறா, அந்த பவுடரை போடுறா, பான்ஸ் பவுடரை தவிர எல்லா பவுடரையும் போடுறா. கடைசியில் என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதை வாயில் வச்சா ஒரே புளிப்பு. அதுக்கு அங்கிள் ஆண்டியோ வா ஆசம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறாங்க, அது ஆசம் இல்லை, படும் மோசமாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் உச்சக்கட்ட பரிதாபங்கள். என் பாட்டி அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, நான் 4 பிள்ளையை பார்த்தேன், எதையும் நான் வளர்க்கல, அதுவாகவே வளர்ந்துச்சுங்க. நாங்கள் தினமும் என்னத்தையாவது சமைச்சோம் சாப்பிட்டோம் தூங்கினோம் ரிப்பீட்டு, சமைச்சோம் சாப்பிட்டோம் தூங்கினோம் ரிப்பீட்டு, இப்படியே தான் வாழ்ந்தோம். ஆனால் உன் அம்மா என்னன்னா, உனக்கு 3 மணி நேரம் பக்கத்தில் போகிறதுக்கே உனக்கு தேவைப்படும்னு ஒட்டு மொத்த வீடியோ கால் பண்ணிட்டு கிளம்புறா. உன் அப்பா என்னன்னா, உன்னை திட்டக்கூடாது அதட்டக்கூடாதுன்றான். ஏதோ ஹர்ட் ஆகியாமே ஹர்ட்டு. எப்படியோ நாங்கள் அப்படி வளர்த்ததுக்கே இப்போ வரைக்கும் எங்களை மரியாதை கொடுத்து பார்த்துக்கிறாங்க. ஆனால் உங்களெல்லாம் இப்படி பார்த்து வளர்த்ததுக்கு நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க, நானும் தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட பெற்றோர்களை நம் தூக்கி கொண்டாடினா கூட பரவாயில்லைங்க, ஏன் அவர்களை நம் வேதனையில் திண்டாட வேண்டும் தான் நான் கேட்கிறேன். கேட்டுக்கோங்கப்பா எதிரணி, சைலண்டாக உட்காந்துருக்கீங்க, சம்மந்தமே இல்லாத மாதிரி. நீங்கள் பேசுங்க. இப்போ இருக்க பெற்றோர்கள்லாம் பிள்ளைகள் ராக்கெட் விடணும், இல்லை நம்மளை நாளைக்கு வச்சு காப்பாற்றணும்னா இல்லை, பிள்ளைகள் வர ரொம்ப 4 வார்த்தை பேசினாவே போதும், அந்த நிலைமைக்கு தான் வந்துட்டாங்க. சரி, எங்களை படிக்கவும் வச்சாச்சு, வேலைக்கும் அனுப்பிச்சாச்சு, அடுத்தது என்ன மேரேஜ். லவ் மேரேஜாக இருந்தால் பெற்றோர்கள் தப்பிச்சாங்க, ஒரு வேலை அரேஞ்ச் மேரேஜாக இருந்தால் செத்தாண்டா சேகர், அந்த நிலைமை தான் பெற்றோர்களுக்கு. இதை நான் எங்கே பார்த்தேன்னா, எங்கள் அப்பா எங்கள் அத்தை கால் பண்ணி, என்னப்பா பொண்ணுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு எங்கள் அத்தை, ஐயோ இவ கேட்குற மாப்பிள்ளலாம் கடல்லையே இல்லையா, கஸ்டமைஸ் பண்ணி தான் ஆர்டர் பண்ணுமா அப்படின்னு போனோம்னாங்க. இது என்ன தெரியுதுன்னா, ஒரு முடிவு எடுக்கிறது கூட எங்களுக்கு தெரியல. பெற்றோர்கள் தான் எங்களுக்கு என்ன பிடிக்கணும், எங்களுக்கு என்ன பிடிச்சதுன்னு அவங்க தான் நல்லா யோசிச்சு எடுக்கணும். இது பெற்றோர்கள் பண்ணுறதுக்குள்ளே அவங்களுக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. ஆக இதுக்கு இல்லையாடா ஒரு எண்டு என்று வாழும் பெற்றோர்கள் தான் பரிதாபத்துக்குரியவர்கள் என்று கூறி என் விவாதத்தை முடித்துக் கொள்கிறேன். நல்லதொரு தீர்ப்புக்கும் வாய்ப்புக்கும் நன்றி. டாலஸ் புரத்தோட ஆத்திச்சூடி பேசக்கூடிய அப்பாஸ் அவர்கள் சூப்பராக அவங்களுடைய கருத்தெல்லாம் அவ்வளோ அழகாக வச்சுட்டு போயிட்டாரு. அந்த ஜென்டில் பேரண்டிங்கோட கொடுமை அப்படியே தளர்த்திட்டாரு. நாங்கள் தாங்க பரிதாபத்துக்குரியவர்கள் அப்படின்னு. கடைசியாக அவனோட சொன்னார் பாருங்க, மேரேஜ் வரைக்கும் கூட கஸ்டமைசேஷன் கேட்குறாங்கன்னு. இந்த 2 வயசில் ஆரம்பிக்குதுங்க. ப்ளூ கலர் சிப்பி கப் வேணுமா, பர்பிள் கலர் சிப்பி கப் வேணுமான்னு ஆரம்பிக்கிற இந்த குழப்பம் கடைசியில் திருமணம் வரைக்கும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கொண்டு போய் முடியுது. ஆக பரிதாபத்துக்குரியவர்கள் நானியாக கூட கஷ்டப்படுறோம் நாங்கள் பெற்றோர்கள் தானே சொல்லி முடிச்சுட்டு போயிருக்காங்க. அடுத்து அதெல்லாம் இல்லை நடுவரவர்களே நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறதுக்காக பிள்ளைகளை அணியிலிருந்து பூர்ணிமா அவர்கள் வராங்க. பூர்ணிமா அவர்களை தெரியாதவங்க டாலஸில் யாரும் இருக்க முடியாது. ஏன்னா இன்ஸ்டாகிராமுடைய பிரபலம், டாலஸ்புரத்து பிரபலம், மாம்ஸ் ஹூ டெல்ஸ் த ட்ரூத்துன்னு முக்காத செய்திகள்னு வாசித்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க இன்றைக்கு பரிதாபத்துக்குரியவர்கள் பெற்றோர் பிள்ளைகளேன்னு பேச வந்திருக்காங்க. தொடங்குங்க. வணக்கம். மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களே, பெருமைக்குரிய பெற்றோர்களே, பரிதாபத்திற்குரிய பிள்ளைகளே, என் தாய்மொழி தெலுங்காக இருந்த போதிலும் தமிழ் பால் ஊற்றி வளர்த்த என் அன்னைக்கும், அதில் சற்றே டிகாஷன் போல் சென்னை செந்தமிழை கலந்த என் தந்தைக்கும் பணிவான என் வணக்கங்களை மாம் ஹூ டெல்ஸ் த ட்ரூத் அப்படிங்கிறதுனால நான் உண்மையை சொல்லியே ஆகணுங்க. முதல்ல பிள்ளைகள் பக்கமா பேசுறோமே அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு. ஆனா இது ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு. இதுல நிறைய விழுப்பும்லாம் ஏற்பட்டுச்சு. எதுக்காக சொல்றேன்னா, போன வாரம் என் பையன் எழுந்தோடனே டிவி பார்த்துட்டு இருந்தான். அப்ப நான் சொன்னேன், நீ யாரை கேட்டு டிவி போட்ட அப்படின்னு. அவன் எனக்கு கேட்குறான், நீங்க யாரை கேட்டு என்னோட வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல போட்டீங்க அப்படின்னு. அவன் கேட்டது சரிதானே. நம்ம பெற்றோர்கள் நம்ம பிள்ளைங்க கிட்ட ஒப்புதல், அதாவது கன்சென்ட் வாங்கிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம்லையோ யூடியூப்லையோ அவங்க வீடியோக்களையோ புகைப்படங்களையோ வெளியிடுறோமா? முக்கால்வாசி பேர் பண்றதில்லை இல்லைங்களா? ஒரு ஐட்டம் சாங்குக்கே அவங்க கன்சென்ட் கேட்குறாங்க. சொல்றியா மாமா, ஓ சொல்றியான்னு.
நம்ம பிள்ளைங்க கிட்ட கன்சென்ட்டே கேட்கறது இல்லை. முன்னாடிலாம் வந்து நம்மள பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஒப்பிட்டு பேசுவாங்க, எதிர்த்த வீட்டு பசங்களோட அவன் மாதிரி எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கான் அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் நம்ம வந்து இப்போ சென்னையில் ஒரு அம்மா வந்து வீடியோ போட்டிருந்தாங்க, அவங்க பையன் வந்து அவனுக்கு தோசை சுட்டு கொடுக்குற மாதிரி. அதை பார்த்துட்டு டேலஸில் இருக்கிறவங்க அம்மா வந்து அவங்க பையனை கேட்குறாங்க, பார் அந்த பையன் தோசைலாம் சுட்டு கொடுக்குறான் அவங்க அம்மாவுக்கு, நீயும் இருக்கீங்க. அந்த அம்மா வேறு யாரும் இல்லைங்க, நானே தான். இப்படி நம்ம வந்து இப்போ பக்கத்து வீடு எதிர்த்த வீடெல்லாம் விட்டுட்டு பக்கத்து ஊர், பக்கத்து நாடு, இந்த பிள்ளைங்களோட நம்ம பிள்ளைங்களை ஒப்பிட்டு பார்த்து அவங்கள வந்து சங்கடப்படுத்திட்டு பேசினாங்களே இந்த பிள்ளைகள் ஸ்ரீ கிருத்தி ஷஷ்வந்த். அவங்க வந்து பேசினது வந்து வெறும் வஞ்ச புகழ்ச்சி அணி. உங்களுக்கு வஞ்ச புகழ்ச்சி அணி என்னன்னு தெரியலன்னா அவங்க பேசினதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கலாம். பெற்றோர்களை புகழ்வது போல இகழ்வதும், இகழ்வது போல புகழ்வதும் பண்ணி வச்சிருக்காங்க. இப்படி நம்ம நிறைய பெற்றோர்கள் இப்போ வந்து வீலாகர்ஸாகவும் இன்ஸ்டாகிராமர்களாகவும் இருக்கணும். நம்ம வந்து அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும், அது இது திருக்குறள். இப்போ திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா லைக்ஸும் கமெண்ட்ஸும் உடைத்தாயின் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸும் வியூஸும் அது அப்படின்னு எழுதியிருக்காரு. உண்மைதானே? இந்த ரயன்ஸ் வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அந்த பிள்ளை பாவங்க டாய் அன்பாக்சிங் வீடியோ, டாய் ரிவ்யூஸ்னு பண்ணி அவங்க அம்மா அப்பா அவனை பிரபலமாக்குறேன்ற பேரில் அவன் வாழ்க்கையை ப்ராப்ளம் ஆக்கி வச்சுருக்காங்க. உண்மைதானே நான் சொல்கிறது? நம்ம படிக்கும்போது வெறும் மேக்ஸ் 1 மேக்ஸ் 2 இவ்வளோதான் இருந்துச்சு. இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு செல்வன், கிடியன், குமான், பெஸ்ட் பிரெயின் இப்படி எக்கச்சக்கமாக மேக்ஸை எப்படி படிக்கணுன்றதுக்கே வந்து இத்தனை கிளாஸுகள். இப்போ அவங்க அப்பா அம்மாலாம் கிளாஸில் உங்களை ட்ராப் பண்ணுறாங்கன்னு ரொம்ப பெருமையாக பேசுகிறீங்களே, உங்களை ட்ராப் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க? இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறாங்க, இல்லைன்னா ஷாப்பிங் போகிறாங்க, இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு பாட்டை சொல்லி இந்த பேச்சை முடிக்கலான்னு இருக்கேன். டெக்ஸஸ் பட்டி புள்ள குட்டி உங்கள் கையில் ஸ்மார்ட் வாட்சு, அதை வச்சு தானே உங்களை குடிக்கிறாங்க கேட்சு. கிளாஸ் மேலே கிளாஸ் வச்சு கொண்டு போய் விடுறாங்க உங்க பெற்றோரே. இந்த பட்டிமன்ற தீர்ப்பு எங்களுக்கு சாதகமா சொல்லுங்க நடுவரே. கரெக்டானா நான் சொன்னது கரெக்டானா? வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பூர்ணிமா அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா, நம்ம பிள்ளைங்களை வந்து எந்த அளவுக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து இன்வால்வ் பண்ணுறோம், அதுவும் அவங்களுடைய கான்சென்ட் இல்லாமல். ஏன்னா முன்னாடி விஹானா சொன்னதும் அதே தான், எல்லாமே இப்போ கேமராவாயிடுச்சு. நான் அழறதுக்கு முன்னாடி, அப்பா வர்றதுக்கு முன்னாடி கேமரா வருது அப்படின்னாங்க. ஸோ இதை நமக்கு ரொம்ப ஆழமாக சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லிட்டு போனாங்க. மாம் ஹூ டெல்ஸ் த ட்ரூத். சரி, இப்போ இவங்களுக்கு இந்த அணியினர் என்ன எதிர்த்தரப்பு வாதத்தை வைக்க போறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ அடுத்து பேச வர போறவங்க அதெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் ரீல், நாங்க சொல்றதுதான் ரியல்னு திருப்பியும் பேச வராங்க. பெற்றோரை அணியில இருந்து சரண்யா அவர்கள். அவங்க வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல், ஆனால் இது அவர்களுக்கு முதல் பட்டிமன்ற மேடை. அவர்களுக்காக உங்களுடைய கரகோஷத்தை எழுப்பி. அன்னைக்கு பெத்தவங்க பேச்சை கேட்டு உருப்பட்டு, இன்னைக்கு பெத்த பிள்ளைங்க பேச்சுக்கு பயப்பட்டு சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிற பெற்றோர்களே, பொய் மூட்டைகளோடு வந்து அமர்ந்திருக்கும் எதிரணி நண்பர்களே, பரிதாபத்துக்குரியவர்கள் பெற்றோர்களே என தீர்ப்பு வழங்க வந்துள்ள நடுவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னாடி வந்து பேசிட்டு போன பூர்ணி மிகப்பெரிய இன்ஸ்டாகிராம் பிரபலங்க. அவங்க எப்பவுமே பெத்தவங்க எப்படி பிள்ளைங்கிட்ட மாட்டிட்டு கஷ்டப்படுறாங்கன்னு எப்பவும் ரீல்ஸா எடுத்து போடுவாங்க. இன்னைக்கு ஒரு மேடை கிடைச்சுலையும் பிள்ளைங்க தான் பாவம்னு ஒரே ரீலா சுத்திட்டு போயிருக்காங்க. நம்ம எதிரணி தலைவர் வெள்ளிக்கிழமை ஆனாவே புல்லட் எடுத்துட்டு கிளம்பிடுவாருங்க. வீக்கெண்ட் ஆனாவே சின்ராசை கையில் பிடிக்க முடியாது. ஏங்க எல்லா வாரமும் போறீங்களே, வீட்டுல இருந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்லன்னு கேட்டா, ஆனா ஏங்க நீங்க வேற வீட்டுல பிள்ளைங்க தொல்லை தாங்க முடியுந்தாங்க வண்டி எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஆனா இங்க வந்து பிள்ளைங்க தான் பாவம்னு பேசுறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்காரு. இன்னும் எங்களை பைத்தியக்காரனவே நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்கள டிவி பார்க்காத, நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்கள டிவி பார்க்காத, போன் பார்க்காத, கிளாஸுக்கு போ, படி அப்படின்னு எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு எதிர்பார்க்கறாங்க. அப்படி எதுவுமே சொல்லக்கூடாதுன்னா பெற்றோர்கள் நாங்க யாருங்க? தண்ணிக்கன் கூட வந்தவங்களா?
எங்களுக்கு முன்னாடி பேசிட்டு போனவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா, பிள்ளைங்களை கிளாஸுக்கு அனுப்பி டார்ச்சர் பண்றாங்கன்னு. இப்ப கிளாஸ் என்னமோ வீதி வீதி கடை திறந்து வச்சு உட்காந்துட்டு ஃப்ரீயா எடுக்கிற வாங்க மாதிரியும் நாங்களும் கொண்டு போய் விட்டு போட்டு வர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நாங்க சம்பாதிக்கிறத பாதி காசு கிளாஸுக்கு தாங்க போகுது, பிள்ளைங்களோட கிளாஸுக்கு தான் போகுது. அந்த காசை மிச்சம் பண்ணி வச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்க, இந்தியாவில் 2 வீடு கட்டி வாடகை கூட்டு வயசான காலத்துல அந்த வாடகை வாங்கி சாப்பிட்டு நிம்மதியா இருந்திருக்குங்க. நாங்க கிளாஸுக்கு அனுப்பி அவங்கள டார்ச்சர் பண்றாங்கன்னு சொல்றாங்க. டார்ச்சர் பண்ணுங்க, அவங்கள தயார்படுத்துறோம். அன்னைக்கு நம்மெல்லாம் அன்னைக்கு ஒரு காலத்துல டைப்ரைட்டிங் கத்துக்கிட்டா வேலை கிடைச்சது, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டா வேலை கிடைச்சது. இன்னைக்கு இந்த 2 வருஷத்துல இந்த ஏஐ வந்து இந்த உலகத்தையே தலைகீழா மாத்திருச்சுங்க. ஒரு 15-16 வருஷம் படிச்சு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற நமக்கே நாளைக்கு நம்ம வேலை இருக்குமா அப்படின்னு ஒரு பயம். யோசிச்சு பாருங்க, இன்னும் ஒரு 5-10 வருஷம் கழிச்சு நம்ம பிள்ளைங்களோட நிலை என்னன்னு. எல்லாமே தெரிஞ்சாதான் உயிர் வாழ முடியுங்கிற நிலை வந்துருங்க. அதுக்கு தான் இன்னைக்கு அவங்க நாங்க தயார்படுத்திட்டு இருக்கிறோம். இது புரியாம இங்க 4 பேர் உட்கார்ந்துருக்காங்க. பாருங்க, சொல்லுங்க, இதுக்கப்புறம்னாச்சும் அவங்களுக்கு புரியான்னு பார்ப்போம். இன்னொன்னு, பிள்ளைங்களை வந்து கம்பேர் பண்றாங்க, பியர் ப்ரெஷருக்கு உண்டாக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் கேட்ட சிரிப்பு தான் வருது. ஏன்னா இந்த கம்பாரிசனை முதல்ல வீட்டுக்குள்ள கொண்டு வரதே பிள்ளைங்க தான். ஏன்னா ஸ்கூல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரோப்ளாக்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, எனக்கு மட்டும் இல்லை. என் ஃப்ரெண்டு ஸ்மார்ட் வாட்ச் வச்சிருக்கான், எனக்கு வாங்கிட்டாங்கன்னு கேட்க வேண்டியது. உடனே நாம, ஏண்டா உன் ஃப்ரெண்டு ஏதோ புதுசாக கிளாஸுக்கு போறானாமே, அது என்ன டீட்டெயில்னு கேட்டு வா, நீயும் போவியாமன்னு சொன்னா, மம்மி டோன்ட் கம்பேர் வித் மை ஃப்ரெண்ட்ஸுங்கிறாங்க. இவங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா அதுக்கு பேர் சோசியல் நீடு, நம்ம ஏதாச்சும் சொன்னா அதுக்கு பேர் கம்பாரிசனா. உங்களுக்கு வந்தா ரத்தம், பெத்தவங்க எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? அறியாத வயசுல வறுமையிலையும் அப்பா அம்மா ஆனதுக்கு அப்புறம் இஎம்ஐலையும் சிக்கி தவிக்கிற படைச்சவனே பார்த்து பரிதாபப்படக்கூடிய பெற்றோர்கள் வேணாங்க. அப்பா வாங்கின சைக்கிள் 40 வருஷம் உழைச்சிது, இன்னைக்கு இஎம்ஐல நாங்க வாங்கின காரு தவணையை கட்டி முடிக்கிறதுக்குள்ளே பழசாயி பழுதாகி போயிடுதுங்க. நாங்க ஒத்துக்கிறோம், இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்கள் ஓடிட்டே இருக்காங்க. பெத்தவங்களாகிய நாங்களும் பிள்ளைங்களோட சேர்ந்து ஓடிக்கிட்டு தாங்க இருக்கோம். ஓடிய களைப்புல பிள்ளைங்க படுத்து தூங்கிடுவாங்க. ஆனா வீட்டுக்கு கட்ட வேண்டிய 30 வருஷம் இஎம்ஐயும் பிள்ளைங்களோட கல்லூரி கனவும் பெத்தவங்களை தூங்க விடாதுங்க, இன்னும் வேகமா ஓடதாங்க வைக்கும். இன்னொன்னு, நம்ம இன்னைக்கு எல்லாரும் பெத்தவங்களாகிய நம்ம அப்பா அம்மா சம்பாதிச்சதை விட கை நிறைய பல மடங்கு சம்பாதிக்கிறோம். ஆனா அவங்களுக்கு 60 வயசுக்கு மேல வந்த எல்லா வியாதியும் இன்னைக்கே பெற்றோர்களாகிய எங்களுக்கு வந்துருச்சுன்னு நடுகிறவர்களே. ஏன்னா இந்த பிள்ளைங்கிட்ட கத்தி கத்தி தான் இவங்க சொல்றாங்க, பெத்தவங்க பேசியே கொள்ளுவாங்களாம். ஆமா, ஒரு டைம் சொன்னு கேட்டீங்கன்னா எதுக்குங்க பேசி கொள்றோம்? நாங்க பேசியே கொள்றோம், நீங்க பேசாமையே கொள்றீங்க. கொஞ்சம் நிமிந்து பெத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா தெரியும், பேசுறாங்களா புலம்புறாங்களா அழுகுறாங்கன்னு. குடிஞ்சுக்கிட்டு போனையே நோண்டிக்கிட்டு இருந்தா என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்க எங்களுக்கு. அப்புறம் இவங்கிட்ட புலம்பித்தான் ஆகணும். இன்னொன்னு, நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கீல, நீ பெருசாகி என்ன ஆகணும்னு கேட்டா நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், டீச்சர் ஆகணும்னு கம்பீரமா சொன்னோம். பெத்தவங்களும் நம்மளை பார்த்து பெருமைப்பட்டாங்க. அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி நம்ம கனவு கண்டோம், அதுக்காக கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு இந்த உயரத்துல வந்து நிக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற நம்ம பசங்களை போய் கேளுங்க, பையன் சொல்றான் நான் பெரிய யூடியூபர் ஆகணும், புள்ள சொல்றான் நான் பேபி சிட்டர் ஆகணும். இந்த மாதிரி லட்சியமே இல்லாத பிள்ளைகளை வச்சுக்கிட்டு லட்சியத்துக்காகவே வாழ்ற பெற்றோர்கள் தாங்க பரிதாபத்துக்குரியவர்கள். ஏன்னா யூடியூப்ங்கிறது லட்சியம் இல்லைங்க, அது ஒரு லாட்டரி. அந்த லாட்டரியை நம்பி படிப்பை கோட்டை விடுற பசங்களை வச்சுக்கிட்டு இந்த பெற்றோர்கள் தாங்க பரிதாபத்துக்குரியவர்கள். நாங்க படுற பரிதாபத்தை பார்த்துட்டு அந்த படைச்சவனே வந்து உனக்கு என்ன வர வேணும்னு கேட்டாலும் அமெரிக்க பெற்றோர்களாகிய நாங்க கேட்கறது 2 வரம் தாங்க. ஒண்ணு, எப்படியாவது என் வீட்டு இஎம்ஐயோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சு கொடுத்துரு, என் பிள்ளைங்களுக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்து நான் தான் நம்ப வைன்னு தாங்க கேட்போம். ஆனா ஏப்பா நீ வேற, என் பையனே எனக்கு கிளாஸ் எடுக்கிறான்னு சொல்லி அந்த பரமசிவனே பெற்றோர் ஆனதுக்கு அப்புறம் புலம்புவாருங்க. ஒரே டிப்ரெஷனா இருக்கு, ஒரு இராணி சாய் சொல்லி அந்த படைச்சவனே வந்து இந்த பரிதாபத்துக்குரிய பெற்றோர்கள் நீங்க சேர்ந்துக்கு வருங்க. நடுவர் அவர்களே, உங்களுக்கு ஒரு இராணி சாய் சொல்லிட்டீங்களா? ஒரு சகர்பூக்களை அவர் சொல்லி விடுங்க. இந்த சூரியவம்சம் படத்துல சின்ராசி எப்படி அவங்க முறை பொண்ணு கௌரி வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரோ, அதே மாதிரி இந்த அமெரிக்க பெற்றோர்களாகிய நாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். எதுக்கு, என்ன பண்ண போறீங்க சனிக்கிழமை? பிரியாணி சாப்பிட்றதுக்காக இல்லைங்க நடுவர்களே, தமிழ் ஹோம்ஒர்க் பண்றதுக்காக. இந்த தமிழ் பள்ளி அன்னைக்கு ஒரு நாள் அந்த 1 மணி நேரம் மட்டும்தான் எங்க பிள்ளைங்க எங்களை படிச்சவங்களாவே ஒத்துக்கிறாங்க. ஏன்னா சாட் ஜிபிடில போய் இந்த தமிழ் ஹோம்ஒர்க் எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு கேட்க தெரியல, டைப் பண்ண தெரியல. அதனாலதான் இந்த தமிழ் பள்ளி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாங்க ஒரு பிஜி பட்டதாரின்னு எங்க பிள்ளைங்களுக்கு தெரியாம போயிருக்கு நடுவர்களே. இன்னொன்னு, இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் சாப்பாடு சாம்பார் ரசம்னாவே தெரிச்சு ஓடுறாங்க.
சண்டே நைட்டுக்கு பீட்சா, சண்டே நைட்டுக்கு பீட்சா, காலையில பீட்சா, சாட்டர்டே நைட்டுக்கு ஃபர்ஸ்ட் பீட்சா கேட்டுறாங்க, சண்டே மார்னிங் லெஃப்ட் ஓவர் பீட்சாவை சாப்பிட்றாங்க. சரி, சண்டே மத்தியானம் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல போய் பஃபே சாப்பாடு வயிறார சாப்பிட்டு வரலான்னு போனா அங்கேயும் பீட்சாவையே சாப்பிட்றாங்க. நடுவர்களே, இந்த பசங்க உடம்புல ஓடுறது பிளட்டா இல்ல பீட்சா சாசானே தெரியலீங்க. இன்னொன்னு, இந்த இந்தியாவில இருந்து மூவாகி வர அம்மாக்கள்லாம் நினைப்பாங்க, அப்பாடா மாமியார் தொல்லை இனி இல்லைன்னு. ஆனா அப்ப எங்களுக்கு தெரியாது, பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறது 100 மாமியாருக்கு சமன்னு. உங்களுக்கு 2 குழந்தைகள் இருக்குன்னு எனக்கு தெரியுங்க, அதனாலதான். இன்னொன்னு, நாம ஒரு நோ சொன்னா அவங்க 100 ஒய்ன்னு கேட்பாங்க. அந்த 100 ஒய்க்கு பதில் சொல்லி ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கலனா யூ சோ மீன் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில நம்மள உலகமாக வில்லன் ஆக்கிடுவாங்க. நடுவர்களே, எங்க பெற்றோர்கள் எங்களுக்கு எல்லாரும் எங்க பிள்ளைகளை தான் கவனிக்கிறங்கிறது ஆசை இல்லைங்க, யாருமே கவனிக்காம போயிடக்கூடாதுங்கிறத என்னோட பயமே. அதுக்காகத்தான் இவ்வளவு அவங்களுக்கு நாங்க வந்து சொல்லி கொடுக்குறோம். இன்னொன்னு, மே 4ஆம் தேதி வந்தா தமிழ்நாட்டோட சிஎம் யாருன்னு ஊருக்கே தெரியும். நடுவர் அவர்களே, நீங்க வழங்க போற தீர்ப்பு வந்தா தான் இந்த பெற்றோர்களாகிய நாங்க படுற கஷ்டம் என்னன்னு எங்க பிள்ளைகளுக்கு புரியும். தமிழக மக்கள் எப்படி தங்களோட வாக்குகளை செலுத்திட்டு ஒரு நல்ல மாற்றத்துக்காக காத்துட்டு இருக்காங்களோ, அதே போல பெற்றோர்களாகிய நாங்களும் எங்க மன குறையெல்லாம் உங்களுக்கு கொட்டிட்டு எங்க பிள்ளைங்களோட மன மாற்றத்துக்காக காத்துட்டு இருக்கிறோம். இன்னொன்னு, இந்த எங்களுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க, பிள்ளைங்களை கிளாஸ்ல கொண்டு போய் இறக்கி விட்டு கார்லுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கிறேன்னு. இவங்கெல்லாம் எப்படி தெரியுங்களா, பிள்ளைங்கள்லாம் அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஒரு விதமான வியாதி. எப்படின்னா, நம்ம செய்யற நல்லதெல்லாம் தெரியாது, என்ன கெட்டது செய்யறோமோ, அதாவது கெட்டதுங்கிறது அவங்க பார்வையில அது கெட்டது. எல்லா பெற்றவங்களும் கிளாஸ்ல இறக்கி விட்டு நம்ம இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கோமா. இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சதுல எத்தனை அப்பா வந்து லேப்டாப்பை உட்காந்துக்கிட்டு ஆஃபீஸ் வேலை பார்த்துட்டு நான் வந்துட்டு இருக்கேன் மேனேஜர், ஒரு 5 நிமிஷம் பையனை கிளாஸ் விட்டு வந்துடுறேன்னு சொல்றது தெரியாது. அம்மாக்கள் வந்து அடுத்தது வந்து இவனை இறக்கி விட்டு அடுத்து மளிகை கடையில் போயிட்டு நம்ம ஜாமானை வாங்கிட்டு வரணுங்கிற யோசிக்கிறது தெரியாது. அதனால இவங்க எப்பவுமே வந்து இவங்களுக்கு எப்பவுமே ஃப்ரீடம் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. எடுக்கிறவர்களே, நீங்க சொன்ன இத்தனை பிராதும் தெரியாம உட்கார்ந்துருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறேன். நீங்க பேசுங்க. வயசான பெத்தவங்க பக்கத்துல இருக்க முடியாம, நாங்க பெத்ததுக்கு பக்கத்துல இருக்க முடியாம கஷ்டப்படுறது எங்களுக்கு தான் தெரியும். நடுவர்களே, ஆகவே நடுவர்களே, பெத்த பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கணுங்கிறதுக்காக சொத்தை விட்டு சுகத்தை விட்டு இங்க வந்து ஓயாம ஓடிக்கிட்டே இருக்கிற பெற்றோர்கள் தான் உண்மையான பரிதாபத்துக்குரியவர்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சரண்யா முருகேசன் அவர்கள். இவங்க வந்து கோவை பொண்ணு. எப்படி கோவை எக்ஸ்பிரஸ் மாதிரி பட்டாசு படன்னு நிக்காம நான் ஸ்டாப்பா அடிச்சிட்டாங்க. ஆமா, ஏன்னா அவங்க சொன்ன ஒவ்வொன்றும் வந்து ஃபேக்டை விட என்னங்க, நம்ம மன உள்ள குமுறல் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க. பேசியே கொள்வாங்க, ஆனா இவங்க பேசாம கொள்வாங்க அப்படிங்கிறது எத்தனை சத்தியமான வார்த்தை இல்லையா? அதுல வர இவங்க சொன்னாங்கல்ல, கம்பேரிசன் ஸ்கூல்ல இருந்து தொடங்குறது ரொம்ப உண்மை. இந்த ஸ்டான்லி கப்புன்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. $45 அந்த கப்புல தான் தண்ணி கொண்டு போகணும்னு அத்தனை பிரச்சனைகள் நடக்கும். இதெல்லாம் நம்மளுடைய மனக்குமுறல் ரொம்ப அழகா சொன்னாங்க. இதெல்லாம் இருக்கட்டும், தள்ளி வைங்க. இதெல்லாம் அப்படியே பாசிங் கிளவுட்ஸ். நாங்க அனுபவிக்கிற வேதனை உங்களுக்கு தெரியுமா, அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க அப்படின்னு இப்ப வாஜித் வராரு. ஏன்னா வாய்ஸ் இல்லாத பேசாத பிள்ளைகளின் பேச்சாக வாஜித் அவர்கள் தங்களுடைய அணியின் நிறைவு வாதத்தை வைக்க வராரு. வாஜித் அவர்கள் ஒரு திறமையான சிறந்த கவிஞர். குழுவில் எழுதி கொண்டிருக்கிறார். அத்தனை அழகாக எழுதுவார். இது அவருக்கு முதல் பட்டிமன்ற மேடை. அதனால் அவர்களுக்கு உங்களுடைய ஊக்கமான கைத்தட்டல்களை கொடுத்து அவரை பேசுமாறு அழைக்கிறேன். வணக்கம் டாலஸ் மக்களே, வணக்கம் நடுவர் அவர்களே, வணக்கம் சொன்னாங்க. பிரித்து மேய்ஞ்சிட்டீங்க. நானும் உங்களை எல்லாரும் மாதிரியும் ஒரு பொறியியல் சாதாரண இன்ஜினியரிங் பட்டதாரி தான். மற்றவங்கள மாதிரி எனக்கு அடுக்குமுடியெல்லாம் பேச தெரியாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இதுதான் என்னோட முதல் பட்டிமன்றம். வாய்ப்பு கிடைத்த சென்னை டாக்கீஸ்க்கு மிக நன்றி. ஸ்ரீகிருதி அண்ட் விஹானா ரொம்ப அருமையாக பேசுவீங்கம்மா. ஆனால் இது உங்களை பேச வைக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் எவ்வளோ பாடுபடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தான் தெரியும். எத்தனை வீடியோ கால் பேசியிருப்பீங்க, எத்தனை மாதிரி சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்துருப்பாங்கன்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ரகசியத்தெல்லாம் வெளியே சொல்லிடாதீங்க, அதெல்லாம் ப்ரிப்பரேஷனோட போயிடும். அதே மாதிரி தீத்யா, நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப சரி. அதாவது ரொம்ப அழகாக கேட்டீங்க.
உங்கள் வீட்டில் இதோ என்னெல்லாமா கேட்டீங்க, அதை கேட்டேன் இதை கேட்டேன்னு. நீங்கள் மட்டும் 100 மார்க் வாங்கினா சோறு கிடையாதுன்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டில். நீங்கள் எடுத்து 100 எடுத்தால் தான் சோறுன்னு வாங்க. அந்த மாதிரி தான் உங்கள் வீட்டில் வச்சுருப்பாங்க. தவிர பெற்றோர்கள் அப்படி தான் உங்களை பார்த்துப்பாங்க. தவிர நீங்கள் கேட்டது எதுவும் கிடைக்காதுமா. சஸ்வந்த் எங்கேப்பா இருக்க? இங்கே இருக்கியா? நீ ரொம்ப நல்லா நடிக்கிறப்பா. குரூப்பில் டூப்பு நாங்களா? நீ தான்ப்பா அந்த குரூப்பில் டூப்பு. உன்னோட ப்ரொமோ பார்த்தேன். இந்த ப்ரொமோவில் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க. எப்படி எங்கள் அப்பாவோடைய கனவு என்னோட ஆசை தான் அப்படின்னு. டேய் ஒன்று அவங்க அப்பாவோட ஆசை தானே உங்க கனவாகவே ஆக்கி வச்சிருக்கிறாரு. கிரிக்கெட் எத்தனை பேர் இந்த அமெரிக்காவில் கிரிக்கெட் ஆடுவாங்க? உங்கள் அப்பாவுக்கு கிரிக்கெட் பிடிக்கணுன்றக்க வாரம் கிரிக்கெட் கிளாஸ் ஒன்று அவர் கூட்டு போயிட்டு இருக்காரு. அஸ்வந்த் நல்லா யோசிச்சுக்கோப்பா, அங்கிளுக்கு தனியாக அப்புறம் பேசு. அதான்ப்பா உண்மை. அதே மாதிரி பூர்ணி நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் சொன்னது கரெக்டு தான். சரணியா சொன்னது கரெக்ட். அப்படியே அக்மார்க்கு உண்மை. பூரா ரீல்ஸ்லையும் அப்படியே சொட்டு சொல்லும் பட்டு சொல்லணும்னு ஃபுல்லாக ரீல்ஸில் போட்டிருக்காங்க. வீட்டில் போய் பார்த்தா தெரியும் அவங்களோட உண்மையான முகம் என்னன்னு. அவ்வளவு கொடூரமாக இருப்பாங்க. அந்த பிள்ளைய பார்த்தா தான் பாவம். போய் பார்த்தா தான், வீட்டுக்கு போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்படியா நம்ம கோபிசாகர் பரிதாபங்கள் மாதிரி நம்ம குழந்தைங்களோட பரிதாபங்கள் மிக ரொம்ப அதிகம். முதல்ல நம்ம கிளாஸ் பரிதாபத்துக்கு வருவோம். என்னம்மா சொன்ன, சீஃப் ஷட்டில் ஆஃபீஸர். அவர் சீஃப் ஷட்டில் ஆஃபீஸர் இல்லாமா, அவர் சும்மா போய் அவங்க சொன்ன மாதிரி உட்காந்து லேப்டாப்லலாம் வேலை பார்க்கல. உங்களை கிளாஸில் ட்ராப் பண்ணிட்டு வீட்டில் ஒரு 5 கிளாஸ் புக் பண்ணோம்னா 5 மணி நேரம் வீட்டில் வேலை பார்க்க வேண்டாம், ஜாலியாக வெளில சுற்றலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிற 5 கிளாஸ் ஒன்று போகிறாரு. போட்டுட்டு அங்கே போய் உட்காந்து வேலை பார்க்குறாரா? கிடையாது. அவர் என்ன பண்ணுறாரு, உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து டீ கடையில் ஏதாவது அரசியல் நியாயம் பேச வேண்டியது. அப்படி இல்லையா உட்காந்து இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்க்க வேண்டியது. இல்லை எங்கள் அம்மா போட்டாங்கன்னா நேராக போய் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ண வேண்டியது. அதாவது 1 மணி நேரம் உட்காந்து கிளாஸில் உட்காந்து கற்றுக்கிறது கஷ்டமா, இல்லை காரில் உட்காந்து கதை பேசுறது கஷ்டமா? கிளாஸுக்கு போகிறதாங்க கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இப்போ வாழ்க்கைக்கு தேவையான ஏதோ ஒரு நம்ம மேத்ஸ் கிளாஸோ இல்லை சயின்ஸ் கிளாஸோ அதே தான் அனுப்பிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல. என்ன கிளாஸுக்கு அனுப்புகிறாங்க? ஹார்ஸ் ரைடிங், ஆர்ச்சரி, இதெல்லாம் கற்றுக்கிட்டு என்ன பாகுபலி மாதிரி போருக்கா போகிறாங்க? வாழ்க்கைக்கு தேவையான கிளாஸ்க்கு அனுப்புங்க, தப்பு இல்லை. இவங்களை பொறுத்தவரை ஆர்ட் கிளாஸுக்கு போனால் பிள்ளைங்க பிகாஸாக ஆயிடணும், நம்ம மேத்ஸ் கிளாஸுக்கு போனால் ராமானுஜம் ஆயிடணும், எல்லாத்துலேயும் டாப், என் பிள்ளை தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை கொடுமைப்படுத்துறாங்க. இந்த சரண்யா சொன்ன மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கோம், நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் ஓடுங்க, எதுக்கு இந்த பிள்ளைகளையும் ஓட வைக்கிறீங்க? அவங்க கொஞ்சம் மெதுவாக தான் போகட்டுமே, அவங்களுக்கு கொஞ்சம் மெதுவாக டைம் கொடுங்க. அதே மாதிரி இப்போ இந்த ஊரில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கூலெல்லாம் பச்சை குழந்தைங்க காலைல எத்தனை மணிக்கு ஸ்கூல் போவாங்கன்னா 7 மணிக்கு போவாங்க. 7 மணிக்கே அந்த பச்சை குழந்தை எதுதான் ஸ்கூலுக்கு கொண்டு போறீங்கன்னு கேட்டால், நாங்கள் எல்லாம் 5 மணிக்கே எழுந்திரிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள கிளப்புறோம், பெற்றவங்க ரொம்ப கஷ்டம் அப்படின்வாங்க. அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க, அதெல்லாம் உங்கள் கடமை. நான் இந்த பிள்ளைங்களை நீங்கள் 7 மணிக்கு அனுப்புறது கொடுமை. நீங்கள் அதனால் 7 மணிக்கு அனுப்புறது மாற்றியே ஆகணும். ஸோ அந்த பிள்ளைங்க தான் ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபங்க்ஷன் கிளாஸ் எல்லாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட கிளாஸ். சரி, ஒரு ஃபங்க்ஷன் போட்டால் உங்களுக்கு டான்ஸை பற்றி தெரியும். வளகாப்புலேருந்து 50th பர்த்டே வரைக்கும் வீக்கெண்ட் ஆனாலே பார்ட்டி தான். ஏகப்பட்ட பார்ட்டி. இந்த பார்ட்டிக்கு இவங்கள அடித்து கிளப்பி கூட்டு போய் எல்லா பிள்ளைங்களையும் கரெக்டாக கிளப்பி கூட்டு போய் அங்கே போய் சரி விளையாடலாம்னு நினச்சி பிள்ளைங்க ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்க விளையாட விடுவாங்களா? கிடையாது. இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் லைக் வேணுன்றதுக்காண்டி உட்காந்து குரூப் ஃபோட்டோவாக எடுத்து சாவடிப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே போனால் வகையாக இவங்க தான் சாப்பாடு சாப்பிடுவாங்க தவிர பிள்ளைங்களுக்கு கடைசியாக இவங்க சொன்ன மாதிரி பீஸா, சீஸ் பீஸா மட்டும்தான் கிடைக்கும். அப்படி கொடுத்து வளர்த்தாங்கன்னா இப்போ பீஸா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்லை எதுக்குங்க பீஸா கேட்க போகிறாங்க வீட்டில் வந்து. அதுக்கப்புறமா இது தவிர நம்ம டெக்னாலஜி பரிதாபத்துக்கு வருவோம். டெக்னாலஜியை பொறுத்தவரை எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு பையன் ஒருத்தன் தான். அந்த பையனை போய் கேட்டேன், என்னடா உங்கள் அப்பா வந்து நீ ரொம்ப நாளாக உட்காந்து ஒரே நிறைய டிவியை பார்த்துட்டு இருக்கியாமா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், அவன் சொல்கிறான், எங்கள் அங்கிள் கேட்குறீங்க, இவங்க பார்த்தா வீட்டில் 24 மணி நேரம் பிக் பாஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து முடிச்சு சரி ஆஃப் பண்ணாங்கன்னு பார்த்தா இவங்க அதை ஆஃப் பண்ணிட்டு வீட்டில் பிக் பாஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்க நீ கிச்சன் டீமு, நான் கிளீனிங் டீமு, நீ வாஷிங் டீமு, நான் பாத்ரூம் டீமு அப்படின்னு சண்டை போடுறாங்க இவங்க 2 பேரும். இவங்க 2 பேர் சண்டையை சமாதானப்படுத்துறதுக்கு அந்த பையன் அவங்கள தனியாக கன்ஃபெஷன் கூட்டுக்கு போய் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரியாக இருக்குது இந்த நிலைமை. ஸோ இந்த பசங்களாம் இதனால் இந்த மாதிரி ஐபேடு இந்த யூடியூப்லாம் பார்க்குறாங்க. அவங்களாம் அப்படியே பிறந்தோடனே அவங்களே கற்றுக்கிட்டாங்களா? கிடையாது. நம்ம சௌகரியத்துக்காண்டி நம்ம ஆசையாக நம்ம பாட்டில் யூடியூப் அவங்க சீக்கிரமாக சாப்பிடணும், நமக்கு வேலையாகணும்னு சொல்லி யூடியூபையும் டிவியும் போட்டு விட்டு அவங்கள கெடுத்து விட்டு இன்னைக்கு அவங்க தான் பிரச்சனைன்னு நீங்கள் அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க.
எப்படிப்பா இப்படி மனசாட்சி இல்லாம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க? இதெல்லாம் ரொம்ப அநியாயம் இல்லையா நடுவர் அவர்களே? பெரிய அநியாயம் அது. சரி, அதை விட்டுருங்க. இதை தவிர இந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் வந்து இப்போ பயங்கரமா டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க. ஆனா ஊனா ஓகே கூகுள் இல்லைனா ஏ அலெக்ஸா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியது. சரி, அந்த பிள்ளை திரும்ப ஆசையா வந்து அம்மா ஏமா நிலா வந்து இப்படி சுத்தி வருது, ஏமா கரையுதுன்னு கேட்டா உடனே நேரா பக்கத்துல போய் சாட்ஜிபிட்டில ஒய் இஸ் திஸ் மூன் கிரவிங் அப்படின்னு சொல்லி ஏதாவது கேட்க வேண்டியது. அது பதில் சொல்றத அப்படியே தப்புதலாக வந்து சொல்ல வேண்டியது. நீங்க இது டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம், அவங்க யூஸ் பண்ணக்கூடாதா? சிறப்பான கேள்வியா. இதுக்கெல்லாம் நாங்க சாட்ஜிபிட்டி யூஸ் பண்ணுவீங்க பெட்ரோல்? அதே மாதிரி இன்னொரு விஷயம், அந்த ஜென்டல் பேரண்டிங் பத்தி சொன்னாங்க பார்த்தீங்களா? அது என்னன்னா, இதே மாதிரி ஒரு தமிழ் கிளாஸ்க்கு போயிட்டு இருந்த ஒரு பையனை பார்த்து, ஒரு 8ஆம் கிளாஸ் பையன் ஒருத்தர் இருந்தான். அவனை போய் கேட்டேன். நான் ரொம்ப பெருமையாக சொன்னேன் அவங்ககிட்ட, டேய் நான்லாம் சின்ன தப்பு பண்ணா கூட எங்கள் அம்மா தோசை கரண்டியாலே அடி பிரிச்சிருவாங்க, எங்கள் அப்பா பெல்ட் எடுத்து வெளுன்னு வெளுப்பாரு, நீங்களாம் ரொம்ப லக்கிடா அப்படின்னு சொன்னா, அந்த பையன் சொல்றான், எப்பா இவங்க எல்லாம் போலீஸுக்கு பயந்துட்டு அடிக்காம இருக்காங்க, இவங்களை பொறுத்தவரை இவங்க ஆனா ஒன்னா ஜென்டல் பேரண்டிங்கிற பேர்ல அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க பாருங்க, விழிஞ்சிரும். ஒரு தடவை ஒவ்வொரு தப்புக்கும் இந்த கதையை எங்களால கேட்க முடியலைங்க, இதுக்கு 2 அடியே அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி புலம்புறான். நியாயமான பேசுதானே அப்படின்னு தோணுச்சு. ஸோ இப்படியாக நம்ம வந்து பிள்ளைங்க எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்குது. அவங்க அவ்வளோ பரிதாபத்துக்குரியவர்களாக இருக்காங்க. பட் சென்னை டாக்கீஸ் எனக்கு 6 நிமிஷம் தான் கொடுத்துருக்கறதுனால இதோட நான் நிறுத்திக்கிறேன். முடிவா குழந்தைங்களா இருக்க விடுங்க. வெற்றி தோல்வி என்ன என்னன்றதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. கிவ் தம் சம் ஸ்பேஸ் டு டாக். அவங்க வந்து ஏதாவது பேச வேண்டாம், நீ பேசுறியா நான் தான் பேசுவேன், நீ பேசுறியா நான் தான் பேசுவேன். எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைகளையும் என்னுடைய மனைவியும் கேட்டால் தெரியும், அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு எனக்கு போதும் ஆயிரம் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்கறது இல்லைங்க. ஸோ அதை கொஞ்சம் கொடுங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எப்படியும் நாளைக்கு விடியல் தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கான விடியலாக தான் இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி பரிதாபத்திற்குரியவர்கள் குழந்தைகளை தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கடைசியில பால் என்கிட்ட தள்ளி விட்டாரு. ரொம்ப அழகாக அவங்களுடைய அணியின் வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார் வாஜித் அவர்கள். அவர் சொன்னது எல்லாமே கல்வெட்டுல பொறிக்கிற அளவுக்கு ஒரு குமுறல்கள் தான். ஏன்னா குழந்தைங்களுடைய உலகமே வேற. இந்த சரண்யா சொன்ன மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கேன், எதுக்கு நீ ஓடியா, நான் ஏன் கூட ஓடணும் அப்படின்னு பிள்ளைங்களையும் ஏன் இழுத்துட்டு ஓடுறீங்கன்னு அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சாரு. இந்த போற போக்குல சைலண்டா இப்படி ஒரு கண்ணி வெடியை இங்க வச்சுட்டு போயிருக்காரு வாஜித் அவர்கள். இப்ப இவருடைய வாதத்திற்கு என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பேச வர போறது வந்து கனிமொழி. இவர்கள் டாலஸ்புரத்தோடைய மிகச்சிறந்த பேச்சாளர். அது மட்டும் இல்லாம தமிழ்ல தொழில் முனைவோர். இவர்கள் மலர் மருத்துவம் என்று சொல்லக்கூடிய ஃப்ளவர் ரெமெடியில ஆலோசகர். கனிமொழி, உங்களுடைய அணியின் வாதத்தை நிறைவு செய்யுங்கள். எத்தனை பிறவி எடுத்தாலும் அத்தனை பிறவியிலும் தமிழ் குடியிலேயே பிறக்க வேண்டும் என்று தமிழ் கடவுள் முருகனை வணங்கி என்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறேன். உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்விதான், எத்தனை பேர் என்னைய மாதிரி சம்மர் ஹாலிடேஸ் வரப்போதே இந்த பயப்பிள்ளைகள் என்ன பாடலாம் படுத்த போதுன்னு டர்ராகி உட்காந்துருக்கீங்க. பாத்துங்க, நோட் பண்ணிக்கங்க. நடுவருக்கு என்னைய மாதிரி உட்காந்துருக்காங்க. எல்லாம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் சைலண்டா உட்காந்துருக்காங்க. வந்து எதிரணியில் இருக்கவங்களாம் பேசினாங்க, 90s கிட்ஸ்லாம் வந்து பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டோமா, நம்ம தேன் மிட்டாய் சாப்பிட்டோமா, அப்படி சாப்பிட்டு தான் ராத்திரியும் பகலுமா சுகர் மாத்திரையை வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மில்லட் தோசை சுட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இதை வந்து நீங்க வந்து குறையா வந்து சொல்லலாமா? சின்ன பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றதா? அதுக்கப்புறம் அழுதா வந்து அம்மா வர்றதுக்கு முன்னாடி கேமரா தான் வரலாம். உங்களுடைய திறமைகளை எல்லாம் நாங்கள் வந்து வீடியோவா பிடிச்சி இன்ஸ்டாகிராமில் போட்டதுனால தான் இன்னைக்கு சென்னை டாக்கீஸில் வாய்ப்பு கிடைச்சி மேடை ஏறி பேசி கைத்தட்டல் வாங்கிட்டு இருக்கீங்க. இதை நீங்கள் வந்து குறையா வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. அதில் வேற அவங்க வந்து நாங்கள் வந்து கிளாஸ் வந்து ஹார்ஸ் ரைடிங் அனுப்புகிறோம், ஹார்ஸ் ரைடிங்க்கு அனுப்புகிறோம், எதுக்குமே அனுப்புறது இல்லை, மற்றதுக்குள்ள உருப்படியான கிளாஸ்க்கு அனுப்புறது இல்லைன்னு சொல்கிறாங்க. மேக்கிங்லேருந்து கோடிங் வரைக்கும் எல்லாம் பண்ணிடுது. அது வந்து அம்பு விட போகுதா? எது தேவையோ அதுக்கான கிளாஸ் இருக்காங்க நாங்கள் அனுப்பிட்டு இருக்கோம். புரிஞ்சுக்கங்க நீங்கள். இப்போது பரிதாபத்துக்குரியவங்க வந்து பெற்றோர்களே அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட் மூலமா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லைங்க, ஒரு வால்மார்ட்டுக்கோ டார்கெட்டுக்கோ போய் டாய் செஷன்ல போய் ஒரு 10 நிமிஷம் நின்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடுவர் வர டைரக்டா எங்களுக்கு தீர்ப்பு எழுதிடுவாங்க. போயிட்டு பார்க்கும்போது ஒரு 2 வயசு குழந்தை கையில ஒரு மெர்மைட் பொம்மையை வச்சுட்டு ஒரே அழுக. என்னங்க அழுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, என் குழந்தைக்கு பிறந்தநாள் வருது, அதுக்கு வந்து மெர்மைட் காஸ்டியூம் வேணும்னு சொல்லி கேட்குதுன்னாங்க. சரிங்க, மெர்மைட் காஸ்டியூம் தானே வாங்கி கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னா,
காஸ்டியூம் கேட்டா வாங்கி கொடுத்துர்லாங்க, மெர்மைட் மாதிரி காலுக்கு பதிலாக எனக்கு வால் வேணும்னு கேட்குறா, வாழை எப்படின்னா முளைக்க வைக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா இப்படி புலம்பல, அந்த சைடு பார்த்தா ஒரு சின்ன பையன் கீழே உள்ள அழுது கிடக்கான். என்னடான்னு கேட்டா பக்கத்து வீட்டு அண்ணா வந்து 16 இன்ச்ல வந்து சைக்கிள் வச்சிருக்கான், எனக்கு அதே மாதிரி வேணும்னு அழுதுட்டு இருக்கான். அவனோட சைஸை பார்த்தீங்கன்னா ட்ரை சைக்கிள் ஓட்டுற சைஸ் தான். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் அழுதுட்டு இருக்க நேரத்துல குறுக்க நெருக்கமா ஒரு குரூப் ஓடிட்டு இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா கையில ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்காங்க, நெக்ஸ்ட் வீக் என் குழந்தைக்கு பிறந்தநாள் வந்து நான் ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்குறதா வந்திருக்கேன், இன்னைக்கு பார்த்து முடிக்கிற விஷயமா இது. இந்த மாதிரி பெற்றோர்களுடைய பரிதாப நிலை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. குழந்தைகளை வச்சிருக்கவங்க தான் இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கோம்னா, டீனேஜர்ஸுடைய பெற்றோர்கள் படுற பாடு இருக்கே அப்பப்பா என்னால சொல்ல முடியாதுங்க. லூலு லெமன்ல இருந்து ஸ்டான்லி கப் வரைக்கும் வாரம் ஒரு டிக்டாக் ட்ரெண்டிங்கை கொண்டுட்டு வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு பதப்பதப்பிலேயே வச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, செஃபோராக்கு செலவு பண்ற காசு என்ன, தனித்தனியா ஒவ்வொரு பிராண்டுக்கு நாங்க வந்து எவ்வளவு பட்ஜெட்டை ஒதுக்க வேண்டியது இருக்கு, படாத பாடு படுறோம் நடுவர்களே, நோட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு என்னுடைய வீட்டுல வந்து டின்னர் என்னன்னு கேட்பீங்க, கேளுங்க. கிங் பாம் தேங்க்யூ. எங்க வீட்டுல வந்து கிங் பாம் தேங்க்யூ செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கேன். ஏதோ புரியாத பாஷையில திட்டுறேன்னு நினைச்சாதீங்க. இந்த வாரம் எங்களோட வீட்டுல வந்து கொரியன் குசைன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். அந்த காலத்து பெற்றோர்கள்லாம் வந்து செய்யறது 4 விஷயம்தான், சாம்பார், ரசம், புளிக்குழம்பு, எதுவுமே இல்லையா தயிரோ மோரோ. ஆனா இப்ப இருக்க அம்மாக்களுடைய நிலைமை அப்படியா இருக்கு, பிரியாணில இருந்து பாஸ்தா வரைக்கும் செய்யணும், தாய் குசைன்ல இருந்து கொரியன் குசைன் வரைக்கும் செய்யணும், படாத பாடு படுத்துறாங்க. எங்களுடைய நிலைமையெல்லாம் எவ்வளவு மோசமாயிட்டு இருக்குன்னு பாத்துக்கங்க. இதுல வேற அவங்க வந்து கம்ப்ளைண்ட் வச்சாங்க, குழந்தைங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையானே தெரியாம நாங்க எல்லா கிளாஸ்லயும் கொண்டு போய் விட்டுட்டு வரோமா. ஐன்ஸ்டீனுடைய தாய்க்கு அவங்களுடைய ஆசிரியர்கிட்ட வந்து ஒரு கடிதம் வந்தது, உங்களுடைய குழந்தை வந்து இங்க படிக்கிறதுக்கு தகுதியே கிடையாது, நாளையில வந்து பள்ளிக்கு அனுப்பாதீங்க அப்படின்னாங்க. அந்த ஆசிரியர் சொன்னதை கேட்டு அந்த அம்மா வந்து அவங்களுடைய குழந்தைய ஒரு மூலையில உட்கார வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு அவர் வந்து உலக பிரபலமான விஞ்ஞானியா ஆயிருக்க முடியாது. அந்த தாயுடைய போராட்டமும் அந்த தாயுடைய உழைப்பும் தான் அவரை வந்து முன்னேற்றி கொண்டு வந்துச்சு. இத ஒரு குழந்தையுடைய கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறது பெற்றோர் எங்களை விட உங்களுக்கு என்ன தெரிய போகுது, புரிஞ்சுட்டாங்க நடுவர் அவர்களே. அந்த பக்கம் இருக்கிறவங்களும் அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் வந்து குழந்தைங்க கிட்ட கன்சர்னே கேட்காம வீடியோ எடுக்கிறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு எக்ஸப்ஷனல். இந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்குலாம் என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஒன்றும் உங்களுடைய சொந்தக்காரங்க இல்லை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகத்துக்கு வருவாங்க, அப்படி இல்லையா உங்களுக்கு பிடிச்ச இடங்கள் ஞாபகத்துக்கு வரும், அப்படி இல்லையா கொஞ்சம் மேலே போனால் தலைவர்கள் ஞாபகத்துக்கு வருவாங்க, மகாத்மா காந்தி, நேரு அவர்கள். இந்த மாதிரி யாருக்காவது கோட்ஸே ஞாபகத்துக்கு வராங்களா? கிடையாது இல்லையா? ஸோ அந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேஸ்லாம் நீங்கள் வந்து கருத்தில் எடுத்துக்கக்கூடாது. ஒரு சில பண்ணுற தப்புக்காக மொத்த பேரண்ட்ஸுமே வந்து தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முத்திரை குத்திர முடியாது. அதுக்கப்புறம் பெற்றோர்கள் அப்படின்னாவே வந்து தியாகத்தின் இன்னொரு உருவம் தான் சொல்ல முடியும். குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் போராடக்கூடியவங்க. இவங்களுடைய பரிதாபமான நிலையும் வந்து 100 மடங்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா 1000 மடங்கு பரிதாபத்துக்குரிய நிலையில இருக்க ஒரு தரப்பினரும் இருக்கிறாங்க. அவங்க வந்து தங்களுடைய குழந்தைகள் மற்ற குழந்தைகள் மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் தன்னை ஒரு அம்மா அப்படின்னு கூப்பிட்றாதா அப்படின்னு ஏகக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க அந்த குழந்தைக்கு பெற்றோர்களாகவும் தெரபிஸ்டாகவும் நேனியாகவும் நர்ஸாகவும் இருந்து அவங்களுடைய நமக்கு அப்புறம் நம்மளுடைய குழந்தைக்கு என்ன நிலை ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் பயந்து இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்களையும் சவால்களையும் சந்திக்கக்கூடிய சிறப்பு குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய பரிதாபமான நிலை வந்து இந்த இடத்துல என்னை விட வேற யாராலும் சிறப்பாக சொல்லிட முடியாது. ஏன்னா நானும் ஒரு சிறப்பு குழந்தையை பெற்றெடுத்த ஒரு தாய் தான். ஸோ ஒவ்வொரு பெற்றோரும் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்துக்காகவும் ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கிடையில எங்களுடைய சந்தோஷத்தை நாங்கள் மறந்துட்டு இருக்கோம். வீட்டில் என்னவோ இன்டோரு அவுட்டோர்ல எல்லாம் சோஃபா வச்சுருக்கோம், கவுச்சில் வச்சுருக்கோம். ஆனால் பெற்றோர்கள் நாங்கள் அமர்ந்து உட்கார்ந்து இளைப்பாரி எங்களுக்கான நேரத்தை செலவழித்து எங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள எங்களுக்கு நேரமே கிடைக்கிறது கிடையாது. ஒவ்வொரு நிமிஷமும் இந்த குழந்தைகளுக்கு பின்னாடியே தான் நாங்கள் ஓடிக்கிட்டே இருக்கோம். எங்களுடைய சந்தோஷத்தையும் மறந்துட்டு ஓடிட்டு இருக்கோம். அதுக்கு இடையில எங்களுக்கான அங்கீகாரமும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த பக்கம் இருக்கிறவங்களுடைய பார்வையில நாங்கள் வில்லன்களாகவும் தெரியும். ஸோ இன்றைய சூழ்நிலையில பெற்றோர்களுடைய நிலை தான் பரிதாபத்திற்குரியதே அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. மிக அழகாக பெற்றோர் அணியினர் வந்து அவங்களுடைய வாதத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். இந்த அணி போட்ட எல்லா ரோலையும் ஆடிக்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க கனிமொழி. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த தலைப்பும் இந்த பட்டிமன்றம் மிகவும் முக்கியமானது. ஏன்னா 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தலைப்பு தேவைப்பட்டிருக்கவே இருக்கு. பொதுவாக பட்டிமன்றங்கள் பார்த்தீங்கன்னா கணவனா மனைவியா உள்ளூரா வெளியூரா இப்படிதான் இருக்கும். ஆனா எனக்கு தெரிந்த இதுதான் முதல்ல வந்து பட்டிமன்றங்கள் பெற்றோர்களா பிள்ளைகளா அப்படின்னு இருக்கிறது.
நான் கூட யூடியூப்ல எல்லாம் ஏதாவது இருக்குமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா அப்படின்னு பார்த்தபோது அப்போதான் எனக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஏன்னா இந்த அயலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப பேசப்பட வேண்டிய விஷயம் இல்லையா? இப்போ குழந்தைங்களை எடுத்துக்கோங்களேன். நம்ம பூஜைக்கு போறோம், குழந்தைங்க எதுக்கு அத்தனை ட்ரெஸ் அது இதுன்னு மாட்டிக்கணும், அதுங்க பாவம் படாத பாடுபடும், இங்க குத்துது அங்க குத்துது, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்ல, நீ தான் பரவாயில்ல ஒரு கவுனை போட்டு வந்து உட்காரு அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கும் இடம் வராது. அந்த பிள்ளைங்க பாவமா அதை போட்டுட்டு எப்படா இதை கழட்டுவோன்னு உட்கார்ந்துருக்கும். அதனால அதுங்களுக்கு இந்த பூஜை இதெல்லாம் எதுன்னு யதார்த்தமே அவங்களுக்கு அது பிடிக்காம போகிற நிலைமையை இன்றைக்கு பெற்றோர்கள் நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா? அதை தான் இந்த பிள்ளைகள் வந்து சொல்ல வராங்க. ஆனா கொஞ்சம் ஒரு ரீகேப் எடுத்து பாருங்களேன். ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி போனோம்னா ஒரு சின்ன வீடு, ஒரு மொட்டை மாடி இல்லை ஒரு திண்ணை. அப்பா வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாரு, அம்மாவும் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் இருக்காங்கன்னா அம்மா நமக்கு சமைச்சு வச்சிருப்பாங்க. ரேடியோவில் பாட்டு கேட்கும் ஒன்று, இல்லைன்னா வீட்டில் 8:30 மணிக்கு ஏதாவது ஒரு டிவி போடுவாங்க, அதில் ஒரு பாட்டு கேட்கும். நமக்குன்னு ஏதாவது ஒரு பொம்மை வாங்கி வச்சுருப்பாங்க, அப்பா ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாரு. அதில் இருக்கிற எத்தனை நிறைவு எளிமையான வாழ்க்கையில் இருந்தது. இன்னைக்கு பெரிய வீடு, வைஃபை ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் நம்மளுடைய கான்வர்சேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கா, நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த தரப்புடைய பெரிய ஒரு குமுறலாக இருக்குது இல்லைங்களா? இன்னைக்கு என்னன்னா அந்த நிறைய ஆப் இருக்குங்க. பிள்ளைகளை வாட்ச் பண்றதுக்கு எத்தனையோ ஆப்புகள் இருக்குது. ஸ்னாப்சாட்னு ஒரு ஆப் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். அதுல அதுங்களாம் ஏதோ பேசிட்டு இருக்குங்க. அதுங்க என்ன பேசுது ஏது பேசுதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அதை டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க பார்த்த உடனே அது மறைஞ்சிருது. பார்த்தா என்னடா அப்ப என்ன ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு எப்படா தெரியும், யாராவது சொல்லுங்கடான்னா நம்ம டீச்சர்ஸ்க்கும் பேச முடியாது, இவ்வளோ கொடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த அணியில. இதுல என்னன்னா, நீங்க கிளாஸுக்கு சும்மாவா போறீங்க, நாங்க தானே அந்த கிளாஸுக்கு காசு கொடுக்குறோம், இந்த காசு இருந்தா நாங்க எவ்வளோ நல்லபடியா நம்ம இருக்கலாம் அப்படின்னு ஒரு இந்த அணியின் வாதத்தை வச்சாங்க. இந்த பக்கம் பூர்ணிமா சொன்னது மிக முக்கியமான ஒரு கருத்து. நான் கான்சென்ட் இல்லாம நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படிப்பட்ட உலகத்துக்கு நம்ம அறிமுகப்படுத்துறோம் இல்லையா? யூடியூப் அப்படிங்கிறது ஒரு தற்காலமான ஒரு விஷயம் தானே, யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ எதுவா இருந்தாலும். ஆனா பெற்றோர்கள் அதுல ஒரு புரிதல் இல்லாம பிள்ளைகளை கட்டாயப்படுத்தி, இல்ல பிள்ளைகளுக்கு அது என்னன்னே தெரியாம நம்ம ஒரு விஷயத்த ஒரு வாழைப்பழத்துக்குள்ள வச்சு சொருகி கொடுத்தோம்னா அது சரியா போயிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வாதத்தை அவங்களும் எடுத்து வச்சாங்க. இப்போ 2 பக்கமும் பேசுனதுக்கு அப்புறமும் நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இந்த அணியினர் சொன்னது மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுடைய கனவு ஏதோ ஒரு கனவுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். எதுக்கு ஓடுறோன்னு தெரியாமலே ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா மேடைன்னு மேடை ஏறுறதே ஒரு பெரிய கனவா இருந்ததுங்க நம்ம எல்லாருக்கும். ஏன்னா எப்ப பார்த்தாலும் பெத்தவங்க படி படி படின்னு தான் சொல்லிட்டே இருப்பாங்க. இப்ப இங்க கிடைக்கிற மாதிரி டிராமாவோ பாட்டோ கிளாஸ் எல்லாம் பண்ண முடியாது, சினிமா இதெல்லாம் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம பாதி பேர் இன்ஜினியரிங் முடிச்சோடனே டைரக்டர் ஆகுறது, MBA முடிச்சோடனே நடிகர் ஆகுறது, விஸ்காம் முடிச்சோடனே என்ன ஆகலாங்கிறது திங்கட்கிழமை தெரிஞ்சிடும். அதனால நம்மளுடைய கனவு லட்சியங்கள் என்னன்னு தெரியாமலே நம்ம பெற்றவங்க சொன்னாங்க அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தோம். ஆனா அது ஒரு நிறைவான வாழ்க்கையில நம்மளை கொண்டு போய் விட்டதுதான் இல்லைங்கல. ஆனா இந்த காலத்துல பிள்ளைகளுக்கான வாழ்க்கையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கான உலகம் வேற, அவங்க சந்திக்க போற உலகம் வேற. அவங்க வீட்டு வாசப்படியில இருந்து இப்படி எடுத்து வச்சாங்கன்னா அவங்க சந்திக்க போற மனிதர்கள், அவங்க பேசக்கூடிய ஸ்லாங், அவங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய கான்வர்சேஷன் எல்லாமே வேற. எங்க உலகத்துக்குள்ளேயே நீங்க வர முடியாதுன்னு அவங்க இருக்க பூட்டிக்கிறாங்க. ஆனா நமக்கு பெற்றோர்களுக்கு ஏக்கமாக இருக்கிறது. ஏன்னா கடைசியில பிள்ளைங்களுடைய நலனும் பிள்ளைகளுடைய கனவும் நம்மளுடைய கனவா நம்ம சுமந்துட்டு இருக்கோம் இல்லையா? அதனால இந்த காலத்துல மிகவும் பரிதாபமானவர்கள், முன்னாடியே சொன்னது மாதிரி இன்னமும் நேற்றைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய இன்றைய பெற்றோர்களே. ஏனென்றால் அவர்கள் சுமக்கக்கூடிய கனவுகள் அதிகம். அவர்களுக்குமாக சேர்த்து கவலைப்பட்டு, அவர்களுக்குமாக சேர்த்து வைத்து இன்னமும் ஓடிக்கொண்டே இருக்கும் பெற்றோர்களே என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தை இனிதாக நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ பட்டிமன்றத்தில் சிறப்பாக பங்களித்ததற்காக சென்னை டாக்கீஸ்னு ஒரு சிறப்பு அன்பளிப்பு நம்மளுடைய பேச்சாளர்களுக்கு. முதலில் செல்வி தீத்யா அவர்கள், செல்வி விஹானா நந்தகுமார் அவர்கள், பூர்ணிமா அவர்கள், திரு வாஜித் அவர்கள்,
திருமதி கனிமொழி அவர்கள், படபடன்னு வெடிச்ச கோவை எக்ஸ்பிரஸ் திருமதி சரண்யா அவர்கள், செல்வன் சாஸ்வந்த் அவர்கள் மற்றும் செல்வி ஸ்ரீகிருதி அவர்கள். இத்தனை நேரம் எங்கள் பட்டிமன்றத்தை பார்த்து கழித்த உங்கள் அத்தனை பேருக்கும், எங்களை கைத்தட்டி ஊக்குவித்த உங்கள் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான வணக்கங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமா, நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு ட்ராமா வந்திருக்குது. இது வந்து டிஎஃப்டபிள்யூல ஒரு மிகப்பெரிய புது முயற்சிங்க, லைவ் ஆக்ஷன் ட்ராமா அப்படிங்கிறது. இதெல்லாம் சென்னையில் எப்பயாவது நடக்கும், நிறைய இப்போ 80s 90s நடக்கும், அது இப்போ நடக்க போகுது. ஸோ நாங்களும் மிகவும் ஆர்வமாக இருக்கிறோம். மிக்க நன்றி. இந்த வாய்ப்பளித்த சென்னை டாக்கீஸுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.